கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, சீஷர்கள் பலப்பட அருளப்படும் தேவ கிருபை. கடந்த வாரத்திலிருந்து சீஷத்துவம் என்கிறதான தலைப்பின் கீழாக சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். நிச்சயமாகவே இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தி இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களிலே தேவனுடைய சபைக்குள்ளே இந்த சீஷர்களாக்குதல், டிசைபிள்ஷிப் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக, சவாலாக மாறிவிட்டிருக்கிறது. அதனால இதை குறித்த ஒரு சரியான புரிதலோடு நீங்கள் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இந்த சீஷத்துவத்தை குறித்து படிக்கும்போது, சீஷர்கள் என்கிற பதம் 252 வசனங்களில் 268 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டில் மட்டும் 252 வசனத்தில் 268 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதுல கடைசியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற இடம் அப்போஸ்தலர் 21:16. இந்த வசனத்திற்கு பிறகு சீஷர்கள் என்கிற பதம் புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படவில்லை. அதனால சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சீஷர்களாக்குதல் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான சீஷர்கள் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அது தேவனுடைய சபைக்கானது அல்ல என்பது போல அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குமானால், இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக உங்களுடைய மனக்கண்களை பிரகாசமடைய செய்யும் என்று கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். அப்ப கடைசியா அப்போஸ்தலர் 21:16 பிறகு இந்த சீஷர்கள் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. அதுக்கு முன்னாடி தான் 268 முறை பயன்படுத்தப்பட்டது. அப்படின்னா தேவனுடைய சபைக்குள்ள சீஷர்கள் தேவையில்லையா என்கிற கேள்வி நமக்குள்ளே எழும்பலாம். கவனிங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அந்திம காலத்திலே எழுதின 2 தீமோத்தேயு நிருபத்திலே இந்த சீஷத்துவத்தினுடைய காரியத்தை வலியுறுத்தும் வண்ணமாக ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறார். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. ஒருவேளை சீஷர்கள் என்கிற வார்த்தை நேரடியாக பயன்படுத்தப்படவில்லை என்பது உண்மைதான். ஆனால் அதற்காக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சொல்லப்பட்ட அந்த பிரதான கட்டளையை தேவனுடைய சபை கைக்கொள்ளவில்லை என்றோ, அல்லது அது இப்பொழுது அவசியம் இல்லை என்றோ கருதிவிட முடியாது. கவனிங்கள், இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரதான கட்டளையிலே தேவன் அவரை பின்பற்ற விரும்புகிற யாவரும் புறப்பட்டு போகவும், சகல தேசத்தாரையும் சீஷராக்கவும், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கவும், இயேசு கற்பித்தவைகள் எல்லாவற்றையும் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணவும், இந்த வேலைகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க அவர்களுக்கு கொடுத்திருந்தார், பிரதான கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையை பெற்றுக்கொண்டுதான் ஆதி திருச்சபை செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய சபைக்குள்ளே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அவருடைய அந்திம காலத்திலே, ஏன் அந்திம காலம் என்று சொல்கிறேன், வேதத்தை அறியாதவர்களுக்காக 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அவருடைய அந்திம காலத்தில் எழுதுகிறான், என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. எதுக்காக? அததான் இன்னைக்கு சில வசனங்களின் அடிப்படையில் நம்ம பார்க்க போறோம். நமக்கு தெரிந்த 1-2 வசனங்கள் தான், ஆனா கூடுமான தகவல்களை பார்க்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக.
கவனிங்க, இந்த 2வது வசனத்திலையும் 1வது வசனத்திலையும் சில காரியங்களை நம்ம கவனிக்கணும். கிருபையில் பலப்படு. எதுல பலப்படு? கிருபையில் பலப்படு. அடுத்தது என்ன இருக்குது? என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களிடத்தில் போதிக்கத்தக்க உண்மை உள்ளவர்கள். அந்த 2ஆம் வசனத்துல என்னெல்லாம் இருக்குன்னா, நம்ம யாரா இருக்கணும்னா உண்மை உள்ளவர்களா இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அடுத்தது, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களா இருக்க வேண்டும். சொல்லுங்க, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களா இருக்க வேண்டும். அடுத்தது, அங்கே போதிக்கத்தக்கவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? போதிக்கத்தக்கவர்களாக. அப்ப தேவனுடைய சபைக்குள்ள வந்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, அவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்பட்ட பின்பு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அந்த சீஷர்கள் எப்பொழுதும் தன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்தை, தன் வசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா சபைக்குள்ள வந்த பிறகு நான் என்ன விரும்புகிறேன் அல்லது எனக்கு என்ன தேவை அப்படிங்கறத மையமா வச்சே ஓடிட்டு இருக்காம, நம்ம ரட்சித்து ஆண்டவருக்கு என்ன தேவை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாற் போல வாழ வேண்டியது அவசியம். ரொம்ப முக்கியம். சபைக்குள்ள வந்த பிறகும் என்னுடைய தேவை, என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய ஆசைகள் என்று அதையே மையம் கொண்டு நாம் வாழ்வோமானால் நிச்சயமாகவே நாம் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை உடையவர்கள் ஆக இருக்க முடியாது. அப்படின்னா மறுபடியும் பிறந்த ஒரு தேவனுடைய பிள்ளை வேத வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரமாய் மாற்றப்பட்டிருக்கிறவன் சுயநலமாக இருக்க முடியாது. மற்றவர்களிடத்திலே தன்னை நம்பி கொடுத்திருக்கிற எவைகளை ஆனாலும் ஒப்புவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் காணப்படுவான். ஆனால் இன்றைய சபைக்குள்ளே நாம் ஜனங்களை பார்க்கும் போது, பாடல்களை பாடும் போது சரி, ஆராதிக்கும் போது சரி, ஒவ்வொருவரும் வித்தியாசமான மனநிலையோடு காணப்படுகிறார்கள். என்ன வித்தியாசம்? தங்களுக்கு தேவன் எதையாயிலும் செய்திருந்தார் என்றால் அந்த வாரத்தில் நல்ல கர்த்தரை துதிப்பாங்க. இல்லைன்னா தனக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குது அப்படின்னா நல்ல ஜெபம் இருக்கும். ஆனா ஒரு சுமூகமான வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது ஆண்டவர் எதற்காக என்னை ரட்சித்தார், எதற்காக என்னை தெரிந்து கொண்டார், என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, இதையெல்லாம் மறந்துவிட்ட ஒரு வாழ்க்கைக்கு போய்விடுவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இந்த காலை நேரத்தில் சீஷர்கள் என்கிற பதம் நேரடியாக அப்போஸ்தலர் 21:16 பிறகு இல்ல, ஆனா சீஷத்துவத்தினுடைய எல்லா கட்டளைகளும் அதனுடைய செயல்பாடுகளும் தேவனுடைய சபையில் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ தேவனுடைய சபைக்குள்ள வந்திருக்கிற நீங்களும் நானும் எப்படி வாழணும் அப்படிங்கும் போது, புதிய ஏற்பாட்டில் 1800 கட்டளைகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எத்தனை கட்டளை? அது சிலது ரிப்பீட்டா எழுதியிருக்கிறதுனால அதை 1050 கட்டளைகளாக நாம் சொல்லலாம். சில கட்டளைகள் திரும்ப எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி திரும்ப எழுதப்பட்ட கட்டளைகளை எல்லாம் சேர்த்து விட்டா எத்தனை கட்டளைகள் இருக்குது? 1050 கட்டளைகள் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் 613 கட்டளைகள் தான். இந்த 1050 கட்டளைகளையும் சபைக்குள்ள வந்திருக்கிற நீங்களும் நான் நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இது எப்படிங்க சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லும் போது, சீஷர்களா இருப்பது அல்லது கர்த்தருக்கு மகிமையுள்ள சாட்சிகளா இருப்பது, தேவனுடைய பிரமாணங்களை கீழ்ப்படிந்து நடப்பது என்கிற பெரிய சுமையெல்லாம் நம்ம மேல இருக்குதே, இது சாத்தியம் தானா என்கிற கேள்வி எழுப்பப்படும் போது அதற்கு பதில் சொல்வதற்காகத்தான் இன்றைய நாளின் செய்தி. சீஷர்கள் பலப்படுவதற்காக தேவ கிருபை அருளப்படுகிறது. அல்லேலூயா.
அந்த தேவனுடைய கிருபை என்னை என்னவெல்லாம் செய்கிறது என்பதை குறித்து நாம் ஒரு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருப்போமானால் நாம் இந்த கட்டளைகளை பார்த்து சோர்ந்து போய்விட மாட்டோம். மாறாக கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்ட இருதயத்தோடு தேவன் எதிர்பார்க்கிற விதத்திலே நாம் வாழ ஆரம்பித்து விடுவோம். கவனிங்கள், ஏற்கனவே சொல்லிட்டேன், அதிகமான ரெஃபரன்ஸ் இருக்காது. தெரிந்த ஒரு சில வசனங்களுக்குள்ளே தான் இந்த நாளின் செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். திரும்பவும் அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. ஆதலால் என் குமாரனே, நல்ல கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அந்திம காலத்தில் தனக்கு மரணம் நேரிட போகிறது என்கிறதான எண்ணம் அவனுடைய உள்ளத்திலே வந்த தருணத்திலே எழுதுகிறான். அப்படி அவன் எழுதும் போது அவன் என்ன சொல்லுகிறான்? என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்? அதை ஒண்ணு கவனிக்கணும். 2, அதுல ஒரு கனெக்டிங் வேர்ட் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. தமிழ்ல ஆதலால், இங்கிலீஷ்ல therefore. ஏன் இந்த கனெக்டிங் வேர்டு போட்டிருக்குது? நமக்கு அதிகாரமா பிரிக்கும் போது முதல் அதிகாரம் 2வது அதிகாரம் பிரிச்சு இருக்குது. ஆனா இந்த நிருபம் எழுதப்படும் போது கோர்வையாக ஒரே கடிதமாக எழுதப்பட்டதுதான். அப்படியானால் அப்போஸ்தலனாகிய பவுல் முன்பு சொன்ன சில விஷயங்களை மனதிலே கொண்டவனாகத்தான் ஆதலால் என் குமாரனே என்று அவன் எழுதியிருக்க வேண்டும். அப்படின்னா இந்த ஆதலால்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும்னா முந்தின அதிகாரத்துக்கு வரணும். உங்க வேதாகமத்தை 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. அதுல 15ஆம் வசனம் எப்படி எழுதி இருக்குது வாசிக்கலாம். எர்மோகனே முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாய். நல்ல கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் 2ஆம் முறை ரோம பேரரசினுடைய சிறைச்சாலையிலே அவன் அடைக்கப்பட்டிருக்கிறான். இப்பொழுது அவன் தப்பிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது என்கிறது போல ஒரு சூழல் காணப்படுகிறது. அவன் பிழைத்து மீண்டு வருவான் என்கிற நம்பிக்கை அவனுக்குள்ளேயும் இல்லை, அங்கே இருந்த ஜனங்களுக்குள்ளும் இல்லை. அவன் சிறைச்சாலையிலே பட்ட கஷ்டங்கள் சபைக்கு மத்தியிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. என்ன தாக்கம்? அடுத்த வசனத்துல என்ன எழுதி இருக்குதுன்னா 14ஆம் வசனத்துடைய பின்பகுதி, என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவில்லை என்று ஒனேசிப்போரின் வீட்டை குறித்து எழுதியிருக்கிறது. யாரை குறித்து எழுதியிருக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலே பாடுகளை அனுபவிக்கிறதை குறித்து ஒனேசிப்போர் வெட்கப்படவில்லை. அப்படின்னா ஒனேசிப்போர் வெட்கப்படல, மற்றவங்க எல்லாம் அப்படிங்கிற கேள்விக்கு தான் 15ஆம் வசனம் பதில் சொல்லுகிறது. ஆசியாவில் இருக்கிற யாவரும் அவர்களில் பிகல்லு எர்மோகனே முதலாய் என்னை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க? விலகிட்டாங்க. ஐயா, ஒரே ஒருவனுடைய குடும்பம் மாத்திரம் இந்த பாடுகளுக்கு மத்தியிலே துணை நிற்கிறது. அதே காலகட்டத்தில் ஆசியா நாட்டில் இருக்கிற சபையை சார்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் பவுலை விட்டு விலகிவிட்டார்கள். அதுல 2 பேருடைய பேரை சொல்லி சொல்கிறாரு. பிகல்லு எர்மோகனே என்னை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க? விலகிட்டாங்க. அப்போ நல்ல கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்திம காலம் ரோம பேரரசினுடைய சிறைச்சாலையில் இருக்கிறது. அந்த சிறைச்சாலையில் அவன் இருக்கும்போது எல்லாரும் அவனுக்கு நேரிடுகிற காரியங்களை நிமித்தமாய் அவனை விட்டு விலகிவிட்டார்கள், விசுவாசத்தை விட்டு வெளியே போய்விட்டார்கள். ஐயோ, இந்த பாடுகளை என்னால் சகிக்க முடியாது என்று சொல்லி எல்லாருக்குள்ளேயும் பயம், எல்லாருக்குள்ளேயும் வெட்கம். இந்த இயேசுவை பின்பற்றினதுனால எனக்கு இவ்வளவு பாடுகள் வருகிறது, இவ்வளவு நெருக்கங்கள் வருகிறது என்று அவங்க கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை விட்டு தூரம் போயிட்டாங்க. அந்த நேரத்துல தான் தன்னுடைய குமாரனாகிய அந்த தீமோத்தேயுக்கு, தன்னுடைய ஆவிக்குரிய மகனுக்கு சொல்றாரு, எப்பா நீ பயந்துராத, நீ என்ன செஞ்சிராத? பயந்துராத. 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், ஏன் ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் விலகிவிட்டார்கள், பிகல்லும் எர்மோகனையும் என்னை விட்டு விலகிவிட்டார்கள். அவங்களுக்குள்ள பயம் வந்துச்சு. ஆனா தீமோத்தேயுவே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. என்னையா எழுதியிருக்குது? இவனுக்கு நடக்கிற காரியங்களை பார்த்துட்டு மற்றவங்க எல்லாம் ஓடுறான்.
யாருக்கு நடக்கிறத பார்த்துட்டு? பவுலுக்கு நடக்கிறத பார்த்துட்டு. அப்போ பவுல் எப்படி இருக்கணும்? சோர்ந்து போய் இருக்கணும், பலனற்றவனா இருந்திருக்கணும், பயந்து போய் இருந்திருக்கணும். ஆனா அப்படி இருந்திருக்க வேண்டிய பவுல் சொல்லுகிறான், இல்ல, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரலங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவனுக்கு நேரிட்ட பாடுகள் அநேகருடைய வாழ்க்கையிலே தடுமாற்றத்தை கொண்டு வந்தது, பயத்தை கொண்டு வந்தது. ஆனால் கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவித்த அந்த பவுலுடைய வாழ்க்கையிலேயோ அவனுக்குள்ள பயமே வரல. என்ன வரல? பயமே வரல. அவன் சொல்றான் தீமோத்தேயு கிட்ட, நமக்கு தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதனால நீ இதை குறிச்செல்லாம் வைக்கப்படாத, இதை குறிச்செல்லாம் பயப்படாத. அப்படிதான் அந்த நிருபம் எழுதப்பட்டுட்டே இருக்குது. அப்போ 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வரும்போது, ஆதலால் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரும் விலகி போறாங்க, எல்லாரும் விசுவாசத்தை விட்டு தூரம் போறாங்க, எல்லாரும் என்ன விட்டு விலகி போறாங்க. ஆனா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். மாத்திரல்ல, அப்படி அந்த ஆவியை பெற்றிருந்தாலும் நீ இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் நீ என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். ஐயா, தேவன் உனக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நீ இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். அப்படின்னா இது ஒண்ணுமே இல்லாம இருக்கிற மனுஷனை பார்த்து சொன்ன வார்த்தை இல்லைங்க. ஏற்கனவே அவன் எப்படிதான் இருக்கிறான்? பலமுள்ள ஆவியை பெற்றிருக்கிறான். அப்படிதானா? 7ஆம் வசனத்தின்படி 1:7 அவன் எப்படி இருக்கிறான்? தேவன் கொடுத்த பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை பெற்றிருக்கிறான். ஆனாலும் அவன் கிருபையில என்ன செய்ய வேண்டுமா? ஏன்? அந்த கேள்விக்கு தன்னுடைய வாழ்க்கையே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே முன்பதாக விரித்து வைக்கிறான். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான பசுத்தவான்களே, வெளியே இருந்து வருகிற தாக்குதலுக்கு நீங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக கிறிஸ்துவின் கிருபை உங்களிலே பெருக கடவுது. வெளியே இருந்து வருகிற அழுத்தங்களுக்கு, பயமுறுத்தல்களுக்கு, கண்ணிகளுக்கு நீங்கள் விலகி ஓடத்தக்கதாக உங்கள் உள்ளான மனிதனுக்குள்ளே தேவனுடைய கிருபை உங்களை பலப்படுத்துவதாக, நிலைநிறுத்துவதாக. அப்போ இந்த இடத்துல இந்த பலப்படு அப்படின்னு எழுதியிருக்கியா, அந்த பலப்படு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை டுனாமிஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. டுனாமிஸ் ரூட் வேர்ட்ல இருந்து டுனாமிஸ்னா என்ன யாருக்கா தெரியுமா? சொல்லுங்களேன். பேச மாட்டேங்கிறீங்க. வெடிமருந்தா? ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல தேவ பலன் அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் டுனாமிஸ் என்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எங்க? தேவ பலம், வல்லமை, தேவனுடைய வல்லமை. இந்த டுனாமிஸ் வார்த்தையிலிருந்து தான் டைனமைட், டைனமோ என்கிற வார்த்தைகள் வந்துச்சு. எதுல இருந்து? இந்த டைனமைட் என்பது அழிக்கும் சக்தி, டைனமோ என்பது கன்ஸ்ட்ரக்டிவ் பவர். ஒரு சுவிசேஷம் இருளின் ஆதிக்கங்களை அழிக்கவும் கட்டி எழுப்பக்கூடிய வேலைகளையும் செய்யக்கூடியது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதியிருக்கிறார். இந்த தேவனுடைய வல்லமை என்ன செய்யுமா? அழிக்கவும் செய்யும், கட்டவும் செய்யும். என்னத்தை அழிக்கும்? என் வாழ்க்கையில எனக்கு எதிரையா இருக்கிற காரியங்களை அழிக்கும். என் வாழ்க்கையில எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கட்டி எழுப்பும். அப்போ இப்படி ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையில் இருந்துதான் இந்த பலப்படு என்கிற பதம் என்ன செய்யப்பட்டிருக்குது? பயன்படுத்தப்பட்டது. இது பயன்படுத்தப்பட்டிருக்கிற இன்னொரு இடத்தை உங்களுக்கு காமிச்சா இந்த அர்த்தம் உங்களுக்கு இன்னும் நல்ல ஈஸியா புரியும் நினைக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவன் விசுவாசத்திலே
பலவீனமாய் இருக்கவில்லை. யாரை குறிச்சு எழுதி இருக்குது? ஆபிரகாமை குறித்து எழுதி. ஆபிரகாம் விசுவாசத்திலே பலமுள்ளவனாய் இருந்தான். அப்படிதானே அர்த்தம்? பலவீனமாய் இருக்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எப்படி இருந்தான்? பலமுள்ளவனா இருந்தான். இந்த பலமுள்ளவன் என்பதற்கும் அதே ரூட் வேர்டு தான் போட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆபிரகாம் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின வார்த்தையை விசுவாசித்து அதற்கு சாதகமான சூழல்கள் தன்னுடைய சரீரத்திலும் இல்லை, தன்னுடைய மனைவியாகிய சாராளுடைய சரீரத்திலும் இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே அவன் விசுவாசித்தான். அதிலே அவன் பலப்பட்டவனாக இருந்தான். அதுல அவன் எப்படி இருந்தான்? பலப்பட்டவனாக இருந்தான். அப்படி பலப்பட்டவனாக இருந்ததுனால அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து என்ன செய்யலையா? அவிசுவாசமா சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில இப்படி கர்த்தருடைய வார்த்தையின் மேல, கர்த்தருடைய விசுவாசத்துல நாம் பலப்பட்டவர்களா இருந்தால் சூழல்களை பார்க்க மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அது நம்முடைய வாழ்வில நிறைவேறும் என்கிறதிலே நாம் கவனம் உள்ளவர்களாய் இருப்போம். அப்ப பலப்படுத்தப்படுதல் என்றால் என்ன? விசுவாசத்தில் ஆபிரகாம் பலப்பட்டதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நாமும் இயேசு கிறிஸ்துவில் உள்ள கிருபையில் பலப்பட்டவர்களாய் இருந்தால் எதிரியான தாக்குதல்களை குறித்தோ சூழல்களை குறித்தோ நாம் கவலைப்பட மாட்டோம். மாறாக கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதிலே தான் நாம் கவனமாக இருப்போம். அப்போ பவுல் தீமோத்தேயுக்கு இந்த வார்த்தையை சொல்றதுக்கு பின்னால என்ன காரியம் இருக்குன்னா, அவன் சந்திக்கிற சூழலுக்கு மத்தியில பவுல் அந்த சிறைச்சாலையில போடப்பட்டிருக்கிறதுனால அவன் அனுபவிக்கிற பாடுகள் உபத்திரவங்களுக்கு மத்தியில யாரும் வெட்கப்பட வேண்டாம், யாரும் பயப்பட வேண்டாம், யாரும் விசுவாசத்தை விட்டு விலகி போயிட வேண்டாம். நீங்க கிருபையில பலப்படுங்கன்னு சொல்றான்னா சூழ்நிலைமையை பார்க்காத. உன்னை பலப்படுத்துகிற கிருபை உனக்குள்ள இருந்தா, உன்னை பலப்படுத்துகிற ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா நீயும் சாட்சியா வாழ முடியும்ங்கிற காரியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றான். அல்லேலூயா. அப்போ இந்த கிருபையில் பலப்படுதல் என்பது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த பலப்படுதல் என்கிறதுக்கு ஒப்புமையாக இருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எதிர்மறையான சூழல்கள் இருக்கிறது. ஆனா அதை குறித்து அவன் கவலைப்படவே இல்லை, அவன் சந்தேகப்படவே இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான். அப்போ நீங்களும் நானும் இந்த கிருபையில பலப்பட்டவர்களா இருந்தா நம்ம எதை பார்க்க மாட்டோம்? சூழல்களை பார்க்க மாட்டோம், எதிர்த்து வரக்கூடிய சத்துடைய வஞ்சகங்களை பார்க்க மாட்டோம், கண்ணிகளை பார்க்க மாட்டோம், எனக்கு வெளியே இருந்து வருகிற தாக்குதல்களை பார்க்க மாட்டோம். மாறாக எனக்கு உள்ளே இருக்கிற தேவ கிருபை, எனக்குள்ளே இருக்கிற தேவனுடைய பலன் அது என்னை பலப்படுத்தி இருக்கிறதுனால நான் சந்தேகப்படாதவனாக, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறவனாக காணப்படுவேன். கர்த்தரை விசுவாசிக்கிறவனாக காணப்படுவேன். அப்போ சீசருடைய வாழ்க்கையில எதுக்கியா தேவனுடைய கிருபை அருளப்படுகிறது என்றால், சீசருடைய வாழ்க்கையில எதிரடியான சூழல்களை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனா அதுக்கு மத்தியில அவங்க பலத்தினால் அல்ல, தேவ கிருபையினாலே நிலைநிற்பார்கள். எதனால நிலைநிற்பாங்க? சீசருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளே வராதுன்னு சொல்லலீங்க, ஆனா பிரச்சனைகளுக்கு மத்தியில அவங்க நிலைநிற்பாங்களாம். காரணம் தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. இத ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நான் இப்ப உங்களுக்கு ரிலேட்டடான ஒரு வசனத்தை, வார்த்தையை எடுத்துக்கிட்டு சொன்னேன். ஆனா பவுல் தன்னையே சாட்சியாக வைத்துதான் அந்த நிருபத்தில் எழுதியிருக்கிறார். திரும்ப உங்களுடைய வேதாகமத்தை 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அவன் பலப்படு என்று சொன்ன அந்த வார்த்தையினுடைய தீவிரத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 14ஆம் வசனம். கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். இப்போ பட்டியல் போட்டு எழுதுறாரு. சிறைச்சாலைக்குள்ள அவர் அடைக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு நேரிடுகிற பாடுகள் அநேகரை பயமுறுத்தி இருந்தாலும் அந்த சூழல்ல கூட சபைக்குள்ள இருந்த ஒரு அலெக்சாந்தர் அவருக்கு என்ன செஞ்சானா? தீமை செஞ்சான். எந்த நேரத்திலையா?
அவன் அனுபவிக்கிற பாடுகளை குறித்து மற்றவர்களே பயப்படுறாங்க. அப்படி இருக்கிற பவுலுக்கு அலெக்சாந்தர் என்ன செஞ்சானா? தீமை செஞ்சான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. சில நேரத்துல சபைக்குள்ள இருக்கிறவனா, சகோதரன் என்று சொல்லப்பட்டவனா எனக்கு இப்படி பண்றான் அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். ஆமா, சகோதரன் என்று எண்ணப்பட்ட ஒரு அலெக்சாந்தர் தான் என்ன செஞ்சானா? சொல்லுங்க, வெகு தீமை செய்தான். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பிடிச்சு சொல்லுங்க. 15ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது, நீயும் அவனை குறித்து எப்படி எச்சரிக்கை. ஆமா, எனக்கு மட்டும் தான் தீமை செஞ்சான்னு நினைச்சிடாத. அவன் எங்கேயும் வருவான், உங்ககிட்டயும் வருவான். அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். அடுத்த 16ஆம் வசனத்துல, அவன் மட்டும்தான் இல்லப்பா, முதல் விசை உத்தரவு சொல்ல அந்த நியாயாசனத்துல நான் நிற்கும் போது ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார். யோசிச்சு பாருங்களேன், ஆசியாவில் எல்லாரும் விலகினாங்க, இங்க சொல்லி இருக்குது எல்லாரும் என்னை விட்டு விலகிட்டாங்க. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில இருந்த போது அவன் அனுபவித்த அந்த வலிகளை கொஞ்சம் கற்பனையில யோசிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். எல்லாரும் விலகிட்டாங்க, யாரெல்லாம் கூட இருப்பாங்கன்னு நினைச்சாமோ அவங்க யாருமே கூட இல்லவே இல்லை. அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராத இருப்பதாக. சரி, அது போட்டோம், அது அவருடைய சுபாவம். அதுல என்ன இருக்குது? கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் பிரஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். என்ன செஞ்சாரு? இந்த பலப்படுத்தினார் என்பதும் அதே ரூட் வேர்ட் தான். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுகிட்ட, குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவுடைய கிருபையில் பலப்படுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? உன் வாழ்க்கையில யாருமே கூட நிற்காம எல்லாருமே வெகு தீமை செய்தாலும் கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார். உனக்குள்ள இருக்கிற தேவ கிருபை உன்னை பலப்படுத்தும். நீயும் பலப்படுத்தப்பட்டவனாக தப்புவிக்கப்படுவாய் என்கிற ஒரு நம்பிக்கையின் செய்தியை தான் நாங்க சொல்றோம் இல்லையா? சொல்ற பாருங்க, சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் என்ன செய்யப்பட்டேன்? ரட்சிக்கப்பட்டேன். அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற தேவ கிருபை, என்னை பலப்படுத்தின தேவனுடைய வல்லமை என்னை சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்ன செஞ்சிச்சு? மீட்டுச்சு. அதனால அந்த கிருபையில நீயும் பலப்பட்டிருந்தா, அந்த கிருபையில நீயும் நிலைச்சிருந்தா, உன் வாழ்க்கையிலையும் உனக்கு எதிரடையாக நான் இல்லாம இருக்கலாம், என்னுடைய ஜபம் இல்லாம இருக்கலாம், ஆனா நான் சென்று போன பின்பும், நான் பாதவழியாக வார்க்கப்பட்ட பின்பும் நீ சந்திக்கிற எந்த வெகு தீமைகளுக்கு மத்தியிலையும் சிக்கல்களுக்கு மத்தியிலையும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ கிருபை உன்னை பலப்படுத்தும், நீ விடுவிக்கப்படுவாய். அப்ப இந்த நம்பிக்கையின் செய்தியை தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றான். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றான். இப்ப தீமோத்தேயு மூலமாக நமக்கு இந்த நிருபம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நமக்கு ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்போ நீ ஆபிரகாமை போல நம்புவதற்கு ஏதுவற்ற சூழல் உன் வாழ்விலே இருந்தாலும் சரி, உன்னுடைய சரீரம் அல்லது உன்னுடைய மனைவியுடைய சரீரம் கர்த்தர் உன்னை நம்பி தந்த ராஜ்யத்தின் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற சூழல்கள் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், நீ கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தையை நம்பி அந்த விசுவாசத்தில் நீ பலப்பட்டிருப்பாயானால் அது உனக்கு சாத்தியமாகும். அதே போல தேவனுடைய ராஜ்யத்தின் பணியிலே உனக்கு துணை நிற்க வேண்டியவர்கள் உனக்கு தீமை செய்கிறவர்களாக மாறினாலும், உனக்கு எதிரடையாக சிங்கங்கள் கர்ஜித்து எழுப்பினாலும், உனக்குள்ளே இருக்கிற தேவ பலன், தேவ கிருபை உன்னை ரட்சித்திருக்கும், உன்னை பலப்படுத்தி இருக்கும். நீ சாட்சியாக நிற்பாய். நீ சாட்சியாக சில நேரத்துல கிருபைன்னு சொல்லும் போது எல்லாரும் தாறுமாறா யூஸ் பண்றாங்க. உடனே நமக்கு கொஞ்சம் பயம் வந்துருது. என்னடா கிருபை குறித்து பேசினாலே நம்ம ஏதாவது பாதை தவறி போயிடுவோமோ அப்படின்னு. இல்ல, நமக்குள்ளே தேவனுடைய கிருபை நம்மை பலப்படுத்தினால் சிங்கங்களின் வாயிலின்றும் நாம் ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா. அப்போ இந்த தேவனுடைய கிருபையில பலப்படுகிறதுனால எனக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை சொல்லி இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு சீசன் பலப்படுத்தப்பட்டவனாக இருக்க வேண்டும். இந்த அளவுக்கு தேவனுடைய கிருபையினால் நிலைநிற்கிறவனாக இருக்க வேண்டும். ஏன்? சிம்பிள். அவன் ஒரு சவாலான வேலையை செய்ய போறான்.
என்ன வேலை செய்ய போறோம்? மிகுந்த சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் கர்த்தர் அவனை வச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் சீஷன் என்று சொன்ன உடனே அவனுக்கு எல்லாம் தாராளமாக கிடைத்துவிடும் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. இந்த சுவிசேஷத்தை ஆதாய தொழிலாக நினைக்கிறவர்களுக்கும் இந்த சுவிசேஷத்தின்படியான ஒரு உண்மையான சீஷனாக இருப்பவனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற சபைகளுக்குள்ளே இந்த வித்தியாசத்தை அநேக நேரத்தில் நாம் கவனிப்பதே இல்லை. உண்மையாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷனுடைய வாழ்க்கையிலே என்னையா அவனை சுற்றிலும் இருக்குன்னா வெகு தீமை செய்கிற மனிதர்கள் இருப்பார்கள். எல்லாரும் கைவிட்டு விடக்கூடிய ஒரு சூழல்கள் வரலாம். சிங்கங்கள் எழும்பி அவனை கட்சிக்கலாம். அவனுக்கு விரோதமாக அவனோடு இருந்த மனிதர்களை எழுப்பி விடலாம். ஆனாலும் தேவன் அவனுக்கு துணையாக இருப்பான். ஆனா ஆதாய தொழிலாக வைத்திருக்கிறவனுக்கு இது ஒண்ணும் இருக்காது. அவனை சுத்திலும் கார் இருக்கும், அவனை சுத்திலும் எஸ்டேட் இருக்கும், அவனை சுத்திலும் ஆட்கள் இருப்பாங்க. அங்க தீமை செய்வதெல்லாம் இருக்காது. அங்கே கிருபை என்பது வெறுமனே வார்த்தை ஜாலம் மாத்திரமே. அங்கே அனுபவிப்பதற்கு ஒன்றும் இருக்காது. இங்கேதான் சீஷனுக்குத்தான் அவனுக்கு அருளப்படுகிற கிருபை தான் அவனை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் சீஷனாக நான் வாழ வேண்டும் என்றால் அது என்னுடைய சுய பலத்தினாலே முடியாது, என்னுடைய சுய ஞானத்தினாலே முடியாது. 1050 கட்டளைகள் என்று சொல்லப்படுகிற அந்த 1800 ரிப்பீட்டட் கமாண்ட்மெண்ட்ஸ் என் வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னா என் பலத்தில முடியாது. என் பலத்தில முடியாது. ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அதுல நிறைவேற்ற முடியாம தானே தோற்று போனாங்க. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் எதை நம்பி கிறிஸ்துவை பின்பற்ற முடியும்? எதை நம்பி ஒரு கிறிஸ்துவின் சீஷனாக இந்த உலகத்தில் வாழ முடியும்னா நமக்கு அருளப்பட்டிருக்கிற தேவனுடைய வல்லமை, நமக்கு அருளப்பட்டிருக்கிற தேவனுடைய கிருபை. இந்த வல்லமையும் தேவ கிருபையும் நம்மை பலப்படுத்தும், நம்மை ஸ்திரப்படுத்தும், நம்மை நிலைநிறுத்தும். அல்லேலூயா. இந்த கிருபைக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னா போதித்து பலப்படுத்தும் கிருபை. சொல்லுங்க, போதித்து பலப்படுத்தும் கிருபை. இந்த கிருபையை குறித்து தான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய குமாரனை காலின்கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, நல்ல கவனிங்கய்யா, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன், the spirit of grace. என்ன கிருபையின் ஆவி? ஏன் அது நிந்திக்கப்படுகிறது? கிருபையின் ஆவி கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? அதற்கு மாறான நடத்தையே கிருபையின் ஆவியை நிந்திப்பது. கிருபையின் ஆவியை நிந்திப்பதுனா என்ன? கிருபையின் ஆவி எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கம் நம்முடைய வாழ்விலே நிறைவேறாமல் அதற்கு மாறான நடக்கை உள்ளவர்களாக இருந்தால் அதுவே கிருபையின் ஆவியை நிந்திப்பது. அப்படின்னா கிருபையின் ஆவி எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? வார்த்தையெல்லாம் கவனிங்க. கிருபையிலே பலப்படு, கிருபையின் ஆவி என்ன? இது எதுக்காக எனக்குள்ள இருக்குது? நாம விரும்பின போலலாம் நடக்கிறதுக்காகவா? அப்படின்னா அதுதான் நம்ம என்ன செய்ய போறோம்னா கவனிக்க போறோம். இப்போ கிருபை அப்படின்ன உடனே நமக்கு ரட்சிக்கப்படுகிற காலத்துல ஒருவேளை இதை குறித்த புரிதல் இருந்துச்சோ இல்லையோ, ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள வந்த பிறகு நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் என்பதை நாம் மனதார ஒத்துக்கொள்கிறோம். அப்படிதானே? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். வேதத்துல அந்த கிருபை என்கிற பதம் 3 காலங்களை உள்ளடக்கி எழுதியிருக்கிறது. எப்படி ரட்சிப்பு என்பது 3 காலங்களை உள்ளடக்கி இருக்கிறதோ அப்படி போலவே கிருபை என்பதும் 3 காலங்களை உள்ளடக்கி இருக்கிறது. 3 காலங்கள் என்ன? கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். ரட்சிப்பிலே என்ன இருக்குது? 3 காலங்கள் இருக்கிறது. கடந்த காலத்தின் பாவத்திலிருந்து நான் மீட்கப்படும் போது நீதிமானாக்கப்படுகிறேன். நிகழ்கால பாவத்தின் வல்லமையிலிருந்து நான் மீட்கப்படும் போது நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன். வரும் காலத்திலே பாவத்தினுடைய பிரசனத்திலிருந்து நான் மீட்கப்படும் போது நான் மகிமைப்படுத்தப்படுகிறேன். அதே போல எனக்கு அருளப்பட்டிருக்கிற கிருபையை குறித்தும்
3 காலங்களை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி 3 காலங்கள்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களில் நாம் வாசிக்கும் போது அது நம்மை நீதிமானாக்குவதற்காக வெளிப்பட்ட தேவனுடைய கிருபை. அது கடந்த காலத்தை குறித்து பேசுகிறது. வாசிங்க. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது கிரியைகளினால் உண்டானதல்ல. போதும், நல்ல கவனிங்க. அப்போ இது கடந்த காலத்திலே நாம் செய்த பாவத்திலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை நீதிமானாக்குவதற்காக நமக்கு வெளிப்பட்ட தேவனுடைய கிருபை. வெளிப்பட்ட தேவனுடைய கிருபை. இன்னும் 2 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகிலும் இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னு பாருங்க. நான் இருக்கிறது எப்படி இருக்கிறேன்? கிருபையினால ரட்சிக்கப்பட்டேன். இப்போ இருக்கிறதும் தேவ கிருபையினால தான் இருக்கிறேன். அவர் எனக்கு அவருடைய கிருபை வெறுதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவனுடைய கிருபையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இருக்கிறது எந்த கிருபையில தான் இருக்கிறேன்? தேவ கிருபை. கடந்த காலத்தில் பாவத்தில் ரட்சிக்கப்பட்டது என்னதான்? தேவ கிருபை. அப்போ கடந்த காலத்தை குறித்து பேசுகிற இடத்துலயும் தேவனுடைய கிருபை இருக்குது. நிகழ்காலத்தை குறித்து பேசுகிற இடத்துல என்ன இருக்குது? தேவனுடைய கிருபை இருக்குது. அப்போ வருங்காலத்தை குறித்து இருக்கணும் இல்லையா? வாசகம் 1 கொரிந்தியர் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் மனதில் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபை. அப்படின்னா இது என்னது? வருங்காலத்தில் கிறிஸ்துவுடைய பிரசன்னமாகுதலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் அளிக்க போகிற கிருபை. அப்போ கிருபை என்று சொல்லும் போது எப்படி எல்லாம் வெளிப்படுத்து சொல்லுங்க. கடந்த காலத்துல கிருபையினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது கிருபையினாலே நாம் என்ன செய்யணும்? நிலைநிற்கிறோம். பவுல் சொல்றாரு, அந்த கிருபையினால தான் நான் என்ன செய்றேன்? இருக்கிறேன். அடுத்து இனி வருங்காலத்தில் என்ன செய்ய போகுது? கிருபை என் வாழ்க்கையில வெளிப்பட போகுது. இப்போ பவுல் தீமோத்தேயுக்கு சொன்ன வார்த்தை எந்த அடிப்படையிலா இருக்கும்? ஆதலால் என் குமாரனே, கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள கிருபையில் பலப்படு என்கிற வார்த்தை கடந்த காலத்தை குறிக்கிறதா? நிகழ்காலத்தை குறிக்கிறதா? வருங்காலத்தை குறிக்கிறதா? நிகழ்காலம். அப்ப நிகழ்காலத்திலையும் தேவனுடைய கிருபையினால தான் நம்ம நிற்க முடியும். அப்படியா? ஆமா. யார் சொல்றா? பவுல். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது மெதுவா நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை. எப்பொழுது அருளினார்? இல்ல பாப்போம். அது கடந்த காலத்தில் ரட்சிக்கப்படுவதற்காக அருளப்பட்ட கிருபை. ஆனா இங்க என்ன சொல்லி பிரசன்ல எழுதி இருக்குது? அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அந்த கிருபை இவரை பிரயாசப்பட வச்சிருந்தது. நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவனுடைய கிருபை. நம்ம சொல்றோம் இல்லையா, அவன் பரிசேயன்யா, அவன் எபிரேயன்யா, அவனுக்கு இவ்வளவு வேத வசனம் தெரியும், கமாலியலின் பாடத்துல கற்றவன் இல்லையா, அப்படிலாம் நம்ம சொல்றோம். அவர் சொல்றாரு, ஒண்ணும் இல்ல, நான் இல்ல, தேவ கிருபை. இல்ல நம்ம என்ன சொல்றோம்? அவரை குறித்து சொல்லும்போது கமாலியலுடைய பாதத்துல கற்றவன் இல்லையா, அதனால அவ்வளவு ஞானத்தோடு இருக்கிறான்ப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர் சொல்றாரு, அப்படி இல்ல, நான் எதனாலதான் பிரயாசப்பட்டேன்? எனக்குள்ள இருக்கிற. அப்போ தான் அனுபவித்த ஒன்றை, அந்த அனுபவிக்கிறதுனால ஒரு நாள் மாத்திரமா இல்ல, அவனுடைய வாழ்நாள் காலம் எல்லாம் அவன் நீண்ட காலமாய் அனுபவித்துக் கொண்டே வந்த அந்த தேவ கிருபையினால் வந்த பலனை அவன் அனுபவிச்சதுனால அவன் சொல்றான், எப்பா கிருபையில பலப்படு.
கிருபையில. சும்மா பவுல்கிட்ட கத்துக்கிட்டேன், எங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க, எங்க பாட்டி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு இறந்துடாத. அதெல்லாம் உனக்கு இருக்காது. எதுல கிருபை, எதுல பலப்படுனியே? தேவ கிருபையில பலப்படு. ஏன்? அதுதான் என்ன நீண்ட காலமா பலப்படுத்திட்டே இருக்கு. நீண்ட காலமா என்ன செஞ்சுட்டு இருக்குது? அப்ப இந்த கிருபை என்னையா, இது என்ன செய்ய போகுது? ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு சீசனுக்குள்ள என்ன கேள்வி எழுப்பணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் யாருடைய பலத்துல வாழ போறேன்? ஆண்டவருடைய பலத்திலா அல்லது என்னுடைய பலத்திலா? என்னை நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிற 1050 கட்டளைகளையும் நான் என்னுடைய பலத்தினால் நிறைவேற்ற போகிறேனா அல்லது தேவனுடைய பலத்தினால் நிறைவேற்ற போகிறேனா? என்னை நம்பி அவர் தந்திருக்கிற பொறுப்புகளை நான் என்னுடைய பலத்தை கொண்டு நிறைவேற்ற போகிறேனா தேவனுடைய கிருபையை கொண்டு நிறைவேற்ற போகிறேனா? என்னுடைய ஞானத்தை கொண்டு நான் பிரசங்கிக்க போகிறேனா அல்லது தேவனுடைய கிருபையினாலே நான் பிரசங்கிக்க போகிறேனா? எதை நம்பி? அப்படியா? தேவனை நம்பியா? சரி, இவர் எப்போ பலப்படுத்தப்பட்டார் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். கவனிங்க, ஒரு டைம் லைன் சொல்றேன். ஸ்தேவான் கல்லெறியப்பட்ட ஆண்டு 32. அந்த ஸ்தேவான் கல்லெறியப்படும் போது அந்த ஸ்தேவானுடைய துணி யாருடைய வசமா இருக்கிறது? 33ஆம் வருடத்துல சபை உபத்திரவங்களை சந்திக்கிறது. 34வது வருடத்துல பவுல் மறுபிறப்பின் அனுபவத்தை பெறுகிறான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 34ஆம் வருஷத்துல. 35ஆம் வருஷத்துல அவன் அரேபியாவுக்கு அவன் பிரயாணம் பண்ணி போகிறான். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 9:22. சவுல் அதிகமாய் திறன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினார். சரி, இந்த 22வது வசனத்தை குறித்து பரிசுத்தவான்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அவன் மறுபிறப்பு அடைந்த அந்த காலகட்டத்திலே அவன் செய்த ஊழியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சொன்ன சாட்சி குறித்து எழுதப்பட்டிருக்கு. எப்போ? 34வது வருடத்துல. அதாவது எப்பொழுது மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டானோ அப்பொழுது அவன் என்ன செஞ்சானா? திடன் கொண்டு இவரே கிறிஸ்து வந்து திருஷ்டாந்தப்படுத்தி யூதர்களை என்ன செய்தான்? கலங்க பண்ணினான். அப்போதும் அவன் பலத்தினால் இடைவெட்டப்பட்டவனா தான் இருக்கிறான். அடுத்தது ஒண்ணு நடக்குது. 23ஆம் வசனத்துல அநேக நாள் சென்ற பின்பு எங்க போனான்? இந்த இடத்துலதான் அரேபி பாலைவனத்துக்கு 3 வருஷம் அவன் போயிருக்கணும் அப்படிங்கிறது பரிசுத்தவானுடைய நம்பிக்கை. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி, கலாத்தியர் எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவரிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். அப்போ இந்த 35ல அவன் அரபி பாலைவனத்துக்கு போயிடுறான். அங்க எத்தனை வருஷம் இருக்கிறான்? 3 வருஷம் இருக்கிறான். வந்த பிறகு உடனடியாக ஒரு ஊழியத்தை நிறைவேற்றினாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா அடுத்தாப்புல இவருக்கான ஊழியம் எங்க வருதுன்னா 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பவுல் பர்னபா சவுலை தேடும்படி போகிறான் தர்சு. அது 46வது வருஷம். எத்தனை வருஷம்? 46. அப்போ 35ல அரபியா பாலைவனத்துக்கு போயிட்டு 46ல தான் பர்னபாவினாலே பவுல் என்ன செய்யப்படுகிறான்? தேடப்படுகிறான். இருக்கிறீங்களா? அதுதான் 11:25. பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு எங்க அழைச்சு வந்தான்? அந்தியோகியா. அப்போ ரட்சிக்கப்பட்டு பவுல் உடனடியாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்தான். பிறகு கொஞ்ச நாள் அரேபியா போயிட்டான். அது 3 வருஷம் சொல்லி இருக்குது. ஆனா அதுக்கு பிறகு வந்து அவர் தர்சு பட்டணத்துல தான் இருந்தாரு. அங்க எப்படி இருந்தாரு, என்ன பண்ணினார் அப்படிங்கறத குறிச்ச முழு ஹிஸ்டரி நமக்கு கிடையாது. ஆனா 46வது வருடத்துல அவன் திரும்பவும் அந்தியோகியாவுக்கு சபையின் ஊழியத்திற்கு பர்னபாவினால் என்ன செய்யப்படுகிறான்? அழைக்கப்பட்டு வருகிறான். இப்போ எதுக்கு அந்த வருஷத்துல நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் நிருபம் இருக்கு இல்லையா? என்ன நிருபம்? 2 கொரிந்தியர் நிருபம். அங்க எடுங்க.
2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லது, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதல்களையும் சொல்லுகிறேன். ஆமா, இதை எழுதும்போது 56வது வருஷம். எத்தனாவது வருஷம்? 56வது வருஷம். எப்போ ரட்சிக்கப்பட்டாரு? 34. எப்போ அரபியா பாலைவனத்துக்கு டிராவல் பண்ணாரு? 35. எப்போ பர்னபாவினால திருப்பி கொண்டு வரப்படுகிறார்? 46. இது எத்தனாவது வருஷத்துல இருக்குது? 56. 56ல அவர் ஒரு சம்பவத்தை எழுதுறாரு. எழுதும்போது சொல்றாரு, 14 வருஷத்துக்கு முன்னால ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்றாரு. 56வது வயசு, 56வது வருஷத்துல இவர் என்ன சொல்றாரு? 2ஆம் வசனத்துல பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷம் முன்னால. எத்தனை வருஷத்துக்கு முன்னால? அப்ப 52ல 14 போச்சுன்னா எத்தனை? 42. எத்தனை? 42. பர்னபா ஊழியத்துக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி, அரபி பாலைவனத்துக்கு போயிட்டு வந்த பிறகு, அரபி பாலைவனத்துக்கும் அந்தியோகியா சபைக்கும் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால நடு காலத்துல இவன் எது வரைக்கும் எடுக்கப்பட்டானா? மணவாளன். இப்போ 42வது வருஷத்துல நடந்த சம்பவத்தை அவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஆண்டவர் எனக்கு 3ஆம் வானம் வரைக்கும் கொண்டு போயிட்டு அரபி பாலைவனத்துல எல்லாம் கொண்டு போய் நிறைய காரியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தார் இல்லையா? அதை குறிச்சு எனக்குள்ள பெருமை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்னுடைய மாம்சத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருந்துச்சு? முள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த முள் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். அதுக்கு அவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என் பலன். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட போது வெளிப்பட்ட ஒரு தேவனுடைய கிருபை. அதனால்தான் அவன் ரட்சிக்கப்பட்டான். அதுக்கு பிறகு கர்த்தரை சார்ந்து கொள்கிற ஒரு வாழ்வுக்காக தேவனுடைய சன்னிதானத்தில் நீண்ட காலங்கள் தனித்து இருக்கிறான். உடனே ஊழியத்துல வந்து செஞ்சாலும் அவன் உடனே கண்டினியூ பண்ணிட்டு போல அரபி பாலைவனத்துக்கு போறான். பிறகு தர்சு பட்டணத்துல வந்து இருக்கிறான். நீண்ட காலங்கள் அவன் ஆண்டவருடைய சமூகத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அநேக காரியங்கள் அவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் மனதிலே கொண்டவனாக அவன் இருக்கும்போது அவன் சரீரத்தில் வந்த உபாதைகளை குறித்தோ அல்லது தான் சந்திக்க போகிற பாடுகளை குறித்து அவன் சொல்றான், ஆண்டவரே எல்லாம் சரிதாயா, என்னை நம்பி பெரிய ஊழியத்தெல்லாம் கொடுக்குறீங்க, பொறுப்பெல்லாம் தர்றீங்க, ஆனா நான் குறைவுள்ளவனா இருக்கிறேனே. நான் எப்படி இருக்கிறேன்? என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. இதை எப்படியா நான் ஓவர் கம் பண்றது அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொன்னாரா, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை போதும். அவன் நல்ல கவனிங்க, இந்த இடத்துல அவன் கிருபையை பெற்றுக் கொண்டான் என்று எழுதியிருக்கிறான் அல்லவா? இதத்தான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு. ஆகிலும் நான் இருக்கிறது ஆமா, என்ன கிருபையில இருக்கிறேன். சாத்தான் என்னை குட்டுகிற ஒரு முள்ளோடு காத்து கொண்டிருக்கிறான், என்ன வேதனைப்படுத்திட்டே இருக்கிறான். ஆனா அது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? என்ன நம்பி நிறைய விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால எனக்கு பெருமை வந்துடக்கூடாது. நான் தேவனுடைய சன்னிதானத்திலே ஆகாதவனாய் போய்விடக்கூடாது. நான் யாரை பெறக்கூடாது? என்ன நானே டிசிப்ளின் பண்றேன், ஆனாலும் அந்த டிசிப்ளினான லைஃப் அல்ல, தேவனுடைய கிருபையை என்னை நிலைநிறுத்துது. இதான் நிலைநிறுத்துது. அப்போ இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்திலையும் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு கிருபையை குறித்து பேசுகிறார். கிருபையை குறித்து என்ன செய்றாரு? பேசுறாரு.
இப்போ இந்த கிருபையை பெற்றுக்கொண்ட பவுல் அவன் எப்படி ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாரு சொல்லுங்க? எப்படி ஊழியம்? அதுக்கு பிறகுதான் 3 மிஷனரி பிரயாணம் போனார். அதுக்கு பிறகுதான் எத்தனை போனாரு? 3 மிஷனரி பிரயாணம். அப்ப அந்த கிருபை என்ன பண்ணிச்சு அவரை? அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில, ஆதலால் என் குமாரனே கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு என்கிற ஒரு வார்த்தை, சின்ன வசனம் தான் இல்லையா? அந்த வசனத்தை அவர் அங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய வாழ்க்கைய அனுபவிச்ச உடனே, பலப்படுத்தினத உடனே அவர் சார்ந்து கொண்டுதான் சொல்றாரு, நானும் கிருபையில தான் நிற்கிறேன், நீயும் கிருபையில பலப்பட்டா நீயும் என்ன செய்யலாம்? கிருபையில நிலைநிற்கலாம். இந்த கால நேரத்தில் எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நம்மை நம்பி தேவன் தந்திருக்கிற எந்த பொறுப்புகளையும் நிறைவேற்றுவதற்கு நாம் நம்மில் நாமே பலம் உள்ளவர்கள் அல்ல. நம்மில் நாமே என்ன உள்ளவர்கள் அல்ல? நாம் குறைவுள்ளவர்கள் தான், நாம் பலவீனர்கள் தான். ஆனா நம்மை பலப்படுத்துகிற ஒரு கிருபை நம்மை நம்பி தேவன் தந்திருக்கிற எல்லா பொறுப்புகளையும் நிறைவேற்றுவதற்கு ஏற்ற பாதையில நம்மை நடத்தி கொண்டே போகிறது. அல்லேலூயா. சரி, அப்போ இந்த கிருபையை குறிச்சு நம்ம சரியான விதத்துல பார்க்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அப்ப நிகழ்காலத்துல கர்த்தர் உங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஆண்டவரை கேட்கறீங்க, ஆண்டவரே என்கிட்ட போய் இந்த பொறுப்பெல்லாம் கொடுக்குறீங்களே, நான் செய்ய முடியுமா ஐயா? நானே இவ்வளவு பலவீனமான ஆளாச்சே, நானே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆளாச்சே, நான் எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்வார் உங்ககிட்ட? கிருபையில பலப்படு, கிருபையில பலப்படு. அப்போ சீஷர்களா இருக்க விரும்புகிற யாவரும் தேவனுடைய கிருபையில் பலப்பட வேண்டும். தேவனுடைய கிருபையில் பலப்பட்டால் உங்களை நம்பி கொடுத்திருக்கிற பொறுப்புல நீங்க உண்மை உள்ளவர்களாகவும் நீங்க அவைலபிளாகவும் இருந்து மற்றவங்களுக்கு போதிப்பீங்க. மற்றவங்களுக்கு என்ன செய்வீங்க? இதுல உங்க பலம், உங்க சாமர்த்தியம் சொல்றதுக்கு ஒண்ணும் இருக்காது. எல்லாம் யாருடைய கிருபை தான்? தேவனுடைய கிருபை. நிறைய நேரத்துல நம்ம கிருபை அப்படின்னு சொன்ன உடனே நம்மள எல்லா இடத்துலயும் நிலைநிறுத்திடும் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் இருக்கணும். அந்த கிருபை என்னெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு பகுதிக்கு நம்ம போகிறோம். நான் சொன்ன ஏற்கனவே ஒரு பேர் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? போதித்து, மறந்துட்டீங்க பாத்தீங்களா? இதே இது பணம் இருக்கிற கிருபைன்னு சொன்னா மறந்துருக்காரு. போதித்து பலப்படுத்தும் கிருபை. நம்மை ரட்சித்ததும் தேவ கிருபை தான் இல்லையா? கிருபையினாலே ரட்சித்தீரே, நீதிமானாக மாற்றினீரே, கிருபையினாலே ரட்சித்தீரே, நீதிமானாக. அப்ப ரட்சிப்பதற்கும் கிருபை வெளிப்பட்டது. அதுக்கு மாத்திரம் இல்ல, என்னை போதிப்பதற்கும் என்னை பலப்படுத்துவதற்கும் தேவனுடைய கிருபை இருக்குது. அது மட்டும் இல்ல, என்னை பரிசுத்தமாக்குவதற்கும் தேவ கிருபை இருக்கிறது. எதுக்கு கிருபை? பரிசுத்தமாக்குவது. ஏன் இந்த நிகழ்காலத்துல என் வாழ்க்கையில கிருபை என்ன பண்ணுது? நான் சொன்னேன், கிருபையை குறித்து எத்தனை காலம் சொன்னேன்? 3 காலம். ஏன் கடந்த காலத்துல நீதிமான் ஆகிடுச்சு. இப்ப நிகழ்காலத்துல என் வாழ்க்கையில என்ன பண்ணுது? அது போதிக்கிறது, அது என்னை பலப்படுத்துகிறது, அது என்னை பரிசுத்தமாக்குகிறது. சொல்லுங்க. போதிக்கிறது, பலப்படுத்துகிறது, பரிசுத்தமாக்குறது. அப்ப நிகழ்காலத்துல கிருபை என்ன செய்து அப்படிங்கிற புரிதல் தேவ சபையில இருக்கிற நமக்குள்ள இருந்தா தான் அந்த கிருபை எனக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியும். போதிக்கப்படும் போது என்ன இருக்குன்னு தெரியும், பலப்படுத்தும் போது என்ன இருக்குன்னு தெரியும், என்னை பரிசுத்தமாக்கும் போதும் தெரியும். ஆனா அநேக நேரத்துல கிருபைன்னு சொன்ன உடனே நமக்கு எந்த காலத்துல உள்ளதான் போகுது? கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால். அது உண்மைதான், அது கடந்த காலத்துல நடந்து விட்ட ஒரு நிகழ்வு. ஆனா இப்போ நிகழ்காலத்துல இந்த கிருபை எனக்கு போதிக்கிறது. கிருபை என்ன செய்து போதிக்கிறது? என்ன போதிக்கிறது? தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்துதான் நம்ம சில காரியங்களை பார்க்க போறோம். பாருங்க, அங்க 11ஆம் வசனத்துல தேவ கிருபையானது பிரசன்னமாகின்னு போட்டிருக்குதா? அது என்ன கிருபைனா, கடந்த காலத்துல என்னை ரட்சிப்பதற்காக வெளிப்பட்ட தேவனுடைய கிருபை. ஓகேவா? அடுத்தது நிகழ்காலத்துல என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா 13-14 வசனங்கள் எழுதியிருக்குது. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த வாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அப்படின்னா கடந்த காலத்துல என் வாழ்க்கையில வெளிப்பட்ட தேவ கிருபையானது என்னை ரட்சித்திருக்கிறது. நிகழ்காலத்தில் வெளிப்படுகிற கிருபையானது எனக்கு போதிக்கிறது. எனக்கு என்ன செய்யுது? அப்ப நீங்க பைபிள் வாசிக்கும் போது, அந்த வசனத்தை நீங்க தியானிக்கும் போது, அல்லது சபையில இப்படி வந்து வசனத்தை கேட்கும் போது, கிருபையானது உங்களுக்கு போதிக்கிறது. கிருபையானது என்ன செய்யுது? உங்களுக்கு போதிக்கிறது. நீங்க பெற்றிருக்கிற கிருபை உங்களுக்கு போதிக்குது. என்ன போதிக்குது? ஃபர்ஸ்ட் 12ஆம் வசனத்துல அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் துறந்து விடு என்று போதிக்கிறது. என்ன போதிக்குது? அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்துன்னு சொல்லுது. ஒண்ணு. இரண்டாவது, உன் வாழ்க்கையை மறுசீரமைப்பு பண்ணுகிறது. தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக நீ வாழ வேண்டும் என்கிற அந்த மறுசீரமைப்பை கொண்டு வருகிறது. அப்போ என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி பவுலிட்ட ஆண்டவர் சொல்லும்போது, அந்த கிருபை அவருடைய வாழ்க்கையில என்ன செஞ்சது அப்படின்னு கேட்டா, எப்படி வாழக்கூடாது என்றும் போதித்தது, எப்படி வாழ வேண்டும் என்றும் போதித்தது. எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லிச்சு, எப்படி. அடுத்தது மூணாவதா 14ஆம் வசனத்துல அங்க என்ன இருக்குது? அவர் நம்மை சகல அக்கிரமத்திலிருந்து மீட்டுக் கொண்டிருக்கிறார், தமக்குரிய சொந்த ஜனமாக மாற்றி இருக்கிறார், நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படிக்கு நம்மை சுத்திகரித்திருக்கிறார். இதோ வாழ எப்படி தூண்டுது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிற நீ, இயேசுவை பின்பற்றுகிற நீ, உன் வாழ்க்கையில மறந்து விடாமல் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? சகல அக்கிரமத்திலிருந்து நான் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, சகல அக்கிரமத்திலிருந்தும் மீட்டுக் கொள்ள என்ன சொந்த ஜனமா மாற்றி வச்சிருக்கிறார். இத கிருபை போதிக்குது. இந்த கிருபை என்ன செய்யுது? அப்போ நான் எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லுது, நான் எப்படி வாழணும்னு சொல்லுது. அடுத்தது, அவர் எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாருங்கிறதை நினைப்பூட்டிக்கிட்டே இருக்குது. 3 பாயிண்ட் ஆச்சா? அடுத்து 4ஆவதா அதே 14ஆம் வசனத்துல நற்கிரியைகளை செய்வதற்கு என்னை எப்படி மாத்துதான்? அப்படின்னா நற்கிரியைகளை செய்வதுன்னா ஜனங்களுக்கு மத்தியில ரட்சிக்கப்பட்டிருக்கிறனா, தேவனுடைய கிருபையை அனுபவிக்கிறனா, ஜனங்களுக்கு மத்தியில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணக்கூடிய மனிதனாக என்னை மாற்றி வைத்திருக்கிறார். அடுத்தது கடைசியா அவருடைய மகிமையின் பிரசன்னமாகுவதற்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் இருக்கிறது. அப்ப நல்ல கவனிங்க, 5 பாயிண்ட் இருக்குது. 1, எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லுது. 2, எப்படி வாழணும்னு சொல்லுது. 3, அவர் எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார்னு சொல்லுது. 4, சக பரிசுத்தவான்களுக்கு நடுவில் என்னுடைய உறவு எப்படி காணப்பட வேண்டும் என்று சொல்கிறது. 5வது, எனக்கும் தேவனுக்குமான உறவு எப்படி காணப்பட வேண்டும் என்று சொல்கிறது. அப்போ இந்த கிருபை எனக்குள்ள இருந்தா, இந்த கிருபை என்ன பண்ணும்? என்ன கிருபை என்ன செய்யும்? போதிக்கும். என்ன போதிக்கும்? எப்படி வாழக்கூடாது? ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? நீ யாரு? நீ சக சகோதரர்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? நீ எதுக்காக காத்துட்டு இருக்கிற?
இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற கிருபை என்ன செய்யுது? இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார் தானே? இருக்கிறாரா? வாசம் பண்றாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? இதே வேலையை தான் அவரும் செய்வார். எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, அவர் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, நீ எப்படி செய்யணும், என்னெல்லாம் வாழணும், இதெல்லாம் யார் செஞ்சுட்டு இருக்கா? அப்ப எனக்குள்ள இருக்கிற கிருபையும் போதிக்குது, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரும் போதிக்கிறாரு. இந்த ரெண்டையும் நிந்திக்கிறவன் தான் குடிதான் ஆக்கினைக்கு பாத்திரவனாக இருப்பான். எபிரேயர் 10:29. எபிரேயர் 10:29. அப்போ எனக்கு உள்ள அவர் தன்னுடைய கிருபையை வச்சு அவர் என்ன செய்கிறார்னா, என்னை பலப்படுத்துகிறார், எனக்கு போதிக்கிறார், என்னை பரிசுத்தமாக்குகிறார். எப்படி ஆகிலும் அவருடைய வருகையிலே அவருடைய மகிமையின் பிரசன்னமாகுதில்லை நான் காணப்பட வேண்டும் என்பதற்காக பலப்படுத்துறான்னு சொல்லும்போது நமக்கு உற்சாகமா இருந்துச்சு பார்த்தீங்களா? இப்ப போதிக்கிறாருனாலும் கொஞ்சம் அப்படி டவுன் ஆயிடுச்சு. இதுதான் எங்களுக்கு தெரியுமே. சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் தப்பிக்கப்பட்டேன் எல்லாரும் இப்ப அவபக்தியை வெறுத்துனா அதான் எங்களுக்கு முடியல. என்ன சொல்றார் ஆண்டவர்? உன்னால வெறுக்க முடியல அப்படின்னு சொன்னா நீ யார்கிட்ட உதவி கேளு. கேட்டிருக்கோமா என்னைக்காவது? என்னைக்காவது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்க சொல்றீங்க, இதெல்லாம் சொல்றீங்க, ஓகே, இப்பெல்லாம் வாழ்றதுக்கு எனக்கு பலன் வேணுமே, நான் பலவீனனாச்சு. நம்ம இப்பெல்லாம் சொல்ல மாட்டோம் பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபாஸ்டிங் போடுவோம். எதுக்கு? கட்டளைகள்லாம் நிறைவேற்றுவோம். அடுத்தது ஜெபம் பண்ணுவோம். எப்படியாவது என்னுடைய மாமிச முயற்சிகள்ல இதை நிறைவேற்றணுங்கிறதுல நம்ம ரொம்ப பிரயாசப்படுவோம். ஆண்டவரும் முதல்ல விட்டுருவார், போயிட்டு இது முட்டி மோதி எங்கேயாவது விழுந்து நொறுங்கி கிடக்கும் போது மெதுவாக வருவார். என்னாச்சு? இப்போ நான் ஃபாஸ்டிங் போட்டேன்னு சொன்னேன், ஜெபம் பண்ணேன்னு சொன்னேன், பைபிள் படிச்சேன்னு சொன்னேன், ஆவிக்குரிய ஐக்கியம் சொன்னேன், எல்லாம் விழுந்து போச்சா? ஒன்றும் இல்லையே. அப்பதான் ஆண்டவர் சொல்வார், இல்லை இல்லை, நான் நிற்கிறது எப்படிதான் நிற்கிறேன். நல்ல கவனிங்க. 1 Corinthians 15:10 அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வார்த்தையை எழுதும் போது அவர் என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. அந்த வேத பகுதிக்கு வாங்க. இல்ல, நான் யாரா இருக்கிறேன்? அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் சிறியவனா இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன். அப்படின்னா நான் தகுதியற்றவன். எதுக்கு தகுதியற்றவன்? அப்போஸ்தலன் என்கிற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு ஒரு ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு நான் எந்த விதத்திலும் தகுதி உள்ளவன் அல்ல. தகுதி உள்ளவன் அல்ல. ஆனா நான் வேலை செய்யறேனே, மிஷனரி பிரயாணம் எல்லாம் போறேன், சபைகள் ஸ்தாபிக்கப்படுது, நிருபங்கள் எழுதுறேன். இதெல்லாம் எப்படி நடக்குது கேட்டா அவருடைய கிருபையினால இருக்கிறேன். யாருடைய கிருபையினால இருக்கிறேன்? அப்போ உனக்குன்னு ஒண்ணு எல்லாமே இல்லையா? நாங்களாம் அவனை குறிச்சு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கிறோமே. போல முதல் 5 புத்தகம் உனக்கு பார்க்காம தெரியும் சொல்றோம். நீ கமாலியனுடைய பாதத்துல கற்றவன்னு சொல்றோம். அந்த ஞானம் தான் உன்னை நிலைநிறுத்திச்சுன்னு சொல்றோம். ஆனா இந்த மனுஷன் பார்த்தா ஒரே அடியில பாக்கி அடிச்சுட்டான். தேவ கிருபையில தான் இருக்கிறேன். எப்படிதான் இருக்கிறான்? அப்போ அரபி பாலைவனத்துல, அதுக்கு பிறகு தமஸ்குல தன்னை தனிமைப்படுத்தி கொண்ட காலத்துல எத்தனையோ காரியங்கள், அவன் சுயமாக முயற்சித்த காரியங்கள் எல்லாம் ஒரு பக்கத்துல பெரிய லிஸ்ட் இருக்குது. அவன் பட்ட பிரயாசங்கள் எல்லாமே ஒரு பக்கத்துல இருக்கு. ஆனா இந்த பிரயாசம் எல்லாம் நான் பட்டதுனால நான் அப்போஸ்தலனா இருக்கிறேன்னு சொல்லல. நான் தேவனுடைய கிருபையோடு இருக்கிறதுனால அப்போஸ்தலனா இருக்கிறேன். அப்ப எது முக்கியம்? நம்ம முயற்சி எடுக்கலாம், தப்புன்னு சொல்லல. ஆனா அதனால நம்ம நின்றுவோம்னு சொல்லக்கூடாது. அப்பவும் தேவனுடைய கிருபையினால தான் இருக்க முடியும். நான் உபவாசிக்கலாம், நான் ஜெபிக்கலாம், நான் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து பலன் அடையலாம். ஆனா எல்லாம் நடந்தாலும் அப்பவும் என் பலன் நான் சொல்லிட முடியாது.
தேவனுடைய கிருபையே, தேவனுடைய கிருபையே. அப்ப நல்ல கவனிங்க, கடந்த காலத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய கிருபை என் வாழ்க்கையில் என்ன ரட்சித்திருக்கிறது, என்ன நீதிமானாக மாற்றி இருக்கிறது. இப்ப நிகழ்காலத்தில் என் வாழ்க்கையில வெளிப்பட்டிருக்கிற தேவனுடைய கிருபை அது என்ன தேக்கி விட்டுருமா, தேர வச்சிருமா? என்ன நினைக்கிறீங்க? நிகழ்காலத்துல உங்களை பார்த்து என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த கிருபை உங்களை பரிசுத்தமா வாழ வைக்கும்னு நினைக்கிறீங்களா, வாழ வைக்காதுன்னு நினைக்கிறீங்களா? எப்போ அது போதிக்கும் போது, அது என்னை பலப்படுத்தும் போது, அது என்னை சாட்சியாக நிறுத்தும் போது, அதற்கு நான் இசைவு தெரிவித்து சொல்லும்போது. மனுஷனுடைய பங்களிப்பு வேணும். மனுஷனுடைய பங்களிப்பே இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? அடுத்தது மூணாவது, இனி வெளிப்பட போகிற கிருபையை குறித்து சொல்லியிருக்குது. அந்த கிருபை என்ன பண்ணுது? இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று நமக்கு வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதற்காக நமக்கு அளிக்கப்படக்கூடிய கிருபை. அப்போ இந்த நிகழ்காலத்துல இருக்கிற இந்த கிருபை என்ன போதிக்குதோ, என்ன வழியில நடக்க சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணாதான் இனி அழிக்கப்படுகிற கிருபையும் என் வாழ்க்கையில பலன் கொடுக்கும். ஏன்னா இப்பொழுது அழிக்கிற கிருபையும் எனக்கு என்னதான் சொல்லி கொடுக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்காக காத்திருக்கிறது தான் சொல்லுது. எதுக்காக காத்திருக்க சொல்லுது? அப்ப கிருபையை பெற்றிருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம ஏன் பாவம் செய்யக்கூடாது என்பதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய காரியங்களை சொன்னாலும் இந்த இடத்துல நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் இது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்ணில் திறப்பாராக. அப்படின்னா கிருபையினாலே பலப்படுத்தப்பட்ட, கிருபையினாலே போதிக்கப்படுகிற, கிருபையினாலே நிலைநிற்கிற நீங்களும் நானும் ஒரு நடைமுறை பரிசுத்த வாழ்வை வாழ்வதற்கு தேவனால் உற்சாகப்படுத்தப்படுகிறோம். அல்லேலூயா. அங்க ஒரு சாங்டிபிகேஷன் இருக்கு. அவர்தான் என்ன பலப்படுத்துகிறார், அவர்தான் என்ன நிலைநிறுத்துகிறார். அப்ப வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த தாக்குதலா இருந்தாலும் அந்த தாக்குதலுக்கு மத்தியில நான் பலப்படுத்தப்பட்டவனாக, நான் நிலைநிற்கிறவனாக காணப்படுவதற்கு காரணம் என் பலம் இல்ல, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனுடைய கிருபை. எனக்குள்ள வாசம் பண்ணுகிற அந்த கிருபை என்னை பலப்படுத்த மட்டும் செய்யல, அந்த கிருபை எனக்கு போதிக்கிறது, எனக்கு புத்தி சொல்கிறது, எனக்கு வழிகாட்டுகிறது. அதன் பாதையிலையும் நான் என்ன செய்யணும், நடக்கணும். அந்த கிருபை சொல்லக்கூடிய பாதனையை, அந்த போதனையை நம்ம ஏற்றுக்கொள்ளாம கிருபையினால் வருகிற பலப்படுத்தப்படுதலை மட்டும் நான் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. நான் சொல்றேன், புரியுதா? கிருபையினால் பலப்படுத்தப்படுவதை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் ஏற்கனவே கிருபை போதிக்கிறவைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்போ அப்படி கிருபையில் பலப்பட்டவர்கள் தான். இப்போ வாங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. பலப்பட்டா அநேக சாட்சிக்கு முன்பதாக நீ எண்ணத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கிற உண்மையுள்ள மனிதனாக காணப்படுவாய். நீ ஒரு சீஷனா இருப்ப. நீ யாரா இருப்ப? சீஷனா இருப்ப. தேவனுடைய கிருபையினால் பலப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிற எந்த மனிதனும் தன்னுடைய பொறுப்பை உணராதவனாக இருக்க மாட்டான். கவனிக்கிறீங்களா? தேவனுடைய கிருபையினால் போதிக்கப்படுகிற எந்த மனிதனும், தேவனுடைய கிருபையினால் நிலைநிறுத்தப்படுகிற எந்த மனிதனும், தேவனுடைய கிருபையினால் பலப்படுத்தப்படுகிற எந்த மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்வான்னா, தன்னை நம்பி எதெல்லாம் கொடுத்திருக்குதோ அது எல்லாம் உண்மையுள்ள ஆட்களா தேடி பிடிச்சு அவங்க கையில கொடுப்பான். யார் கையில கொடுப்பான்? அது உண்மையா இருப்பான். அவன் சீஷன் என்பவன் சபைக்குள்ள இருந்தா அந்த சீஷன் எப்படி இருப்பான்னா, அவன் சர்ச்சுக்குள்ள வந்து தேடுவான். என்ன தேடுவான்? தனக்கான வாழ்க்கை துணையை தேட மாட்டான். இருக்கிறீங்களா? சபைக்குள்ள வந்து என்ன தேட மாட்டான்? தனக்கான வாழ்க்கை துணையை தேட மாட்டான். இந்த பொண்ணு செட் ஆகுமா, இந்த பையன் செட் ஆகுமா பார்க்க மாட்டான். அவன் என்ன பார்ப்பான்னா, என்னை நம்பி ஆரோக்கியமான ஒரு உபதேசம் இருக்கிறது, என்னை நம்பி நல்ல கர்த்தருடைய வசனத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார், இத யாருக்கு சொல்லிக் கொடுக்கலாங்கிறது அவனுடைய கவனமா இருக்கும். எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு 10 வருஷமா
சேரை தேய்ச்சிட்டு சும்மா எழுப்பி போயிட மாட்டான். இருக்கிறீங்களா? என்ன சொன்னேன் இப்போ கடைசியா? கவனிக்கிறீங்களா? 10 வருஷமா தேவனுடைய கிருபையினால் போதிக்கப்படுகிறேன், தேவனுடைய கிருபையினால் பலப்படுத்தப்படுகிறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் போதிக்காம, யாருக்கும் புத்தி சொல்லாம, ஒரு வேலையும் செய்யாம அப்படியே பாலிஷ் போட்டுட்டு போக மாட்டான். ஏன் சபையில பிரச்சனை வருது? அநேகருக்கு கேள்வி. நீங்க எங்க தீர்க்க தரிசனம் போக வேண்டாம், உங்க வீட்டுல நல்ல கண்ணாடி வச்சிருப்பீங்க, அந்த கண்ணாடி முன்னால போய் நில்லுங்க, நீங்க தான் காரணம். யார் முகம் தெரியுதோ அந்த ஆளுதான். ரயில் நகர் சபையில பிரச்சனைகளுக்கு யார் காரணம்? உங்க வீட்டுல இருக்கிற கண்ணாடி முன்னால போய் நிற்கும் போது யாருடைய முகம் தெரிகிறதோ அந்த முகமே. ஏன்? கிருபை எனக்கு போதிக்கிறது, கிருபை என்னை பலப்படுத்துகிறது, கிருபை என்னை நிலைநிறுத்துகிறது, கிருபை ஒரு நித்திய நம்பிக்கையோடு என்னை வாழ வைக்கிறது. அப்படியெல்லாம் அனுபவிக்கிறேன்னா என்னை நம்பி கொடுத்திருக்கிற பொறுப்பை நிறைவேற்றணுங்கிறது அக்கறையே இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். பாத்தீங்களா? அதுதான் ஐயா பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய மனக்கண்களை திறப்பார். சீஷன் என்பவன் தன்னை நம்பி தேவன் கொடுத்திருக்கிற உத்தமமான ஊழியத்தை நிறைவேற்றுகிறதிலே கவனமாயிருப்பான். இன்னொரு வசனத்தை, நமக்கு தெரிந்த வசனம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. போதும். Be filled with the Holy Spirit. முதல்ல சொன்னேன் முதல்ல தேவனுடைய கிருபையில பலப்படு. அதான் பார்த்தோம். முதல்ல என்ன பார்த்தோம்? தேவனுடைய கிருபையில் பலப்படு. இங்க என்ன பார்க்க போறோம்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல். இந்த பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுதல் உடனே பெந்தெகோஸ்தே சபைகளுக்குள்ள இருக்கிற உபதேசம் என்ன? பரிசுத்த ஆவியினால் ஒரு மனுஷன் நிரப்பப்பட்டிருக்கிறான் என்பதற்கு அவன் அந்நிய பாஷைகளை பேசுவான் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சில எவிடன்ஸ் காட்டிட்டு கொண்டு நம்ம என்ன பண்றோம்? அந்நிய பாஷை தான் அடையாளம், அது இருந்தா அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சிருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறது திரும்ப நான் வர்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு சர்ச்சில் வரும்போது இப்ப அந்நிய பாஷை பேசுறது இல்லை, வீட்டுல ரகசியமா பேசிக்கிறாங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களதான் சொல்றாங்க. பக்கத்துல கை பிடிங்க. ஏன் பயமா இருக்கா? சர்ச்சில் வந்து என்ன செய்யறது இல்ல? ஆமா, பாஸ்டர் வர இல்ல இல்லங்கிறாரு, நம்ம பாட்டில் எதையா பேசு. அதனால இப்ப என்ன பண்ணிக்கிறது? ரகசியமா பேசு. நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவியினால நிறைந்தவர்கள் அந்நிய பாஷை பேசினார்களே, வேற குணாதிசயங்கள் பட்டியல் போட்டு எழுதப்பட்டிருக்கிறது. என்ன பட்டியல்? பரிசுத்த ஆவியினால நிறைந்த ஒருவன் சபைக்குள்ளே பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்பான், சதா காலங்களிலும் அவருக்கு மகிமை உண்டாகக்கூடிய விதத்திலே தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான். கணவனாக இருந்தால் இப்படி இருக்கணும், மனைவியா இருந்தா இப்படி இருக்கணும். அதுக்கான வழிகாட்டுதல் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பரிசுத்த ஆவியினால நிறைந்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறவன் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில ஆணா இருந்தா பெண்ணா இருந்தா எப்படி நடக்கணுங்கிறதுல எப்படி இருந்திருப்பான்? அக்கறையோடு இருந்திருப்பான். அடுத்தது பிள்ளைகளா இருந்தா எப்படி இருக்கணும்? 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய எஜமானா இருந்தா அவன் எப்படி இருக்கணும்? 6ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம். ஒரு பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸா இருக்கிறவங்க, பிதாக்கள், ஒரு தாய் தகப்பன் எப்படி இருக்கணும்? 4ஆம் வசனம். வீட்டில இருந்து வேலைக்கு வெளி உலகத்துக்கு வேலை செய்யறதுக்காக பிழைப்புக்காக போகும்போது எப்படி இருக்கணும்? 5ஆம் வசனம். அப்போ பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சி பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, அவன் அந்நிய பாஷை பேசினானே அல்லாமல் அவனுடைய குடும்பத்துக்குள்ள எதையுமே பேசல. குடும்பத்துக்குள்ள என்ன செய்யணுமோ அது ஒண்ணுமே செய்யல. தன் பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யல. தான் வேலை ஸ்தலத்துல
இடத்துல தன்னுடைய வேலைக்காரனுக்கு என்ன செய்யணுமோ செய்யல. தான் ஒரு வேலைக்காரனாக இருந்து எதை நடப்பிக்க வேண்டுமோ அதை செய்யல. என்ன மட்டும் பேசுறாங்க, அந்நிய பாஷை மட்டும் பேசுறாங்க. ஐயா, சத்துரு தேவன் இதையெல்லாம் எதிர்பார்க்கிறார்னு எழுதி கொடுத்திருக்குது. அதையெல்லாம் எழுதிட்டான். அதுக்கு பதிலா உன்னுடைய சந்தோஷத்துக்கு எதையாவது உளறிட்டு அப்படின்னு விட்டுட்டான். அதனாலதான் இந்த அர்த்தமற்ற பேச்சுக்கள் எனக்கு ஒரு செல்ஃபா ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கிறேன். நான் ஃபீல் பண்ண வச்சிருக்கிறேன். நான் ஆண்டவரோடு உறவுல இருக்கிறேன். ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஆண்டவரோடு உறவுல இருக்கிற உனக்கு நீ உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று தெரியவில்லையா? தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள் எப்படி வாழ வேண்டுமா? 2 Corinthians 6:1. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடி. எதுக்காக பெறாதபடி? அப்ப கிருபையை பெற்றிருக்கிறவன் அதை வீணா வச்சிருக்க கூடாது. கிருபையில பலப்படுத்தப்படுறோம் சொல்றோம், கிருபையில போதிக்கப்படுறோம் சொல்றோம், கிருபையினால் நிலைநிறுத்தப்படுறோம் சொல்றோம், பரிசுத்த ஆவியினால் நிறைந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்றோம். ஆனா என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு புரியல. கர்த்தரை நம்பி கொடுத்த பொறுப்பு எனக்கு தெரியல. தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரு கணவனாக ஒரு மனைவியாக என்னுடைய பொறுப்பு என்னன்னு தெரியல. தனிப்பட்ட விதத்துல என் பிள்ளைகள் எப்படி வாழணும், அவர்களை எப்படி நான் என்கரேஜ் பண்ணணும் எனக்கு தெரியல. ஒரு வேலை ஸ்தலத்துல ஒரு எஜமானா இருக்கிறதுக்கு எனக்கு தெரியல. ஒரு வேலைக்காரனா எப்படி இருக்கணும்னு தெரியல. ஆனா நான் அந்நிய பாஷை பேசுறேன். கடைசியா 6:10. அங்கே என்ன சொல்லி இருக்குது? என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருக்கிற நீ தேவனுடைய வல்லமையினால் பலப்படு. எதுக்கு? சபைக்கு உள்ள சக சகோதரனோடு இணைந்து எதிர்மையாய் போராடுகிற சத்துடைய வஞ்சனைகளை எதிர்க்கவும் நிற்கவும் திராணி உள்ளவனாக மாறிவிடு. அந்நிய பாஷை பேசுறவங்க செய்யறோமே இத இல்லையே. சபையில் இருக்கிற சக சகோதர முகத்தை பார்த்து பேசுறதுக்கு முடியல. என்ன அந்நிய பாஷை? இணைந்து போராடுவதற்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். இணைந்து போராடுவதற்கு அவருடைய சத்துவத்தின் வல்லமையினால் பலப்பட வேண்டும். பலப்படுத்தப்பட்டிருக்கிறவன் இணைந்து போராட வேண்டும். நமக்கு அந்த எண்ணமே வர மாட்டேங்குது. என்ன ஆவியில நிரப்புறோம்? அதோட முடிஞ்சிச்சா? இல்ல. எல்லா காரியங்களுக்காகவும் ஜெபம் பண்ணு. எல்லா காரியங்களுக்காகவும் ஜெபம் பண்ணு. சுவிசேஷத்தை அடைக்கப்பட்ட தேசங்களுக்கும் கொண்டு போகிறவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணு. மொத்தத்துல அந்த 5:18 6 24 வரைக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பின ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, அவன் கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அவனுடைய திருமண வாழ்க்கையில அவனுடைய பிள்ளைகள் ஒரு தகப்பன் என்கிற ஸ்தானத்துல, வேலைக்காரன் என்கிற ஸ்தானத்துல, சபைக்குள்ள ஆவிக்குரிய போராட்டத்துல அவன் எப்படி இருக்கணும், அவனுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல எப்படி போல்ட்னஸோட இருக்கணும், எல்லாத்துக்கும் சேர்த்துதான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறது. சுவாசிக்கிறீங்களா? உண்மையாகவே நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள முதலாவது மாற்றங்கள் வரும். ஒரு கணவனாக ஒரு மனைவியாக நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல நீங்கள் நடந்து கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சரியான தெய்வ பயத்தோடு வளர்ப்பீர்கள். உங்க இஷ்டத்துக்கு வளர்க்க மாட்டீங்க. உங்க இஷ்டத்துக்கு வளர்க்க மாட்டீங்க. வளர்க்க முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிற நான், அவரால் பலப்படுத்தப்பட்டிருக்கிற நான்,
அவர் எனக்கு போதிக்கிற, அவர் எனக்கு புத்தி சொல்லுகிற, அவர் எனக்கு எச்சரிக்கிற இந்த எல்லா எச்சரிக்கையும் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அப்பதான் நான் உண்மை உள்ளவர். அப்பதான் நான் யாரு? உண்மை உள்ளவர். என் பிள்ளைக்கே நான் சொல்லிக் கொடுக்காம நான் ஊருக்கெல்லாம் என்ன சொல்ல போறேன்? இருக்கிறீங்களா? ஒரு ஊழியனாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா அதுக்கு முன்னால என் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லியிருக்கணும். என் வீட்டில் இருக்கிற யாருக்கும் நான் சத்திய சுவிசேஷத்தை சொல்றது இல்ல, ஆரோக்கியமான உபதேசத்தை சொல்றது இல்ல, இயேசுவை பின்பற்ற வேண்டியதுன்னு அவசியத்தை குறித்து சொல்றது இல்ல. எதையுமே சொல்லாம நான் மேடை கிடைச்ச உடனே மேடையா போய் இயேசு ஜீவிக்கிறார்னு சொன்னா மட்டும் பத்தாது. இயேசுவை பின்பற்றுவதற்கான பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறதா அல்லது தேவனுடைய கிருபையினால் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறதுக்கான அந்த காரணத்தை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டியது அவசியம். அரசியல்வாதி கூட தான் பிரசங்கம் பண்றான், பைபிள்ல இருந்து 2 வசனத்தை வச்சுக்கிட்டு பேசுறான். ஒரு முகமதிய பெண்மணி எங்க போனாலும் பைபிள் தான் பேசுது. ஆனா வாழ்க்கையில இல்லையே, வாழ்க்கையில இல்லையே. இயேசு அப்படி செய்தார் இப்படி செய்தார் பேசுறதுக்கு கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா உன் வாழ்க்கையில அந்த காரியத்தை அனுபவிக்கிறீங்க. அப்போ முதலாவது குடும்பத்துக்குள்ள ஊழியம் செஞ்சிருக்கணும். அந்த ஊழியத்தை குறித்து சொல்லும் போதுதான் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எப்படி இருக்குது? மனுஷனுக்கு ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோட ஊழியம் செய்யும். யார் மனுஷர்கள்? கணவன், மனைவி, பிள்ளை, எஜமான், வேலைக்காரன் எல்லாம் யார்? இன்னர் சர்க்கிள். இன்னர் சர்க்கிளுக்கு வேலை செய்யும் போதே எப்படி செய்யணுமா? நல் மனதோட செய்யும். அப்போ பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்வு இந்த காரியங்கள் இருந்துச்சுன்னா அது பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அவன் நடந்து கொள்கிற காரியம். இது இல்லைன்னா அது இல்லை. கடைசியா சபைக்குள்ள குடும்பத்துக்குள்ள அப்படியெல்லாம் நல் மனசாட்சியோட ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சபைக்குள்ள வரும்போதும் நம்ம எல்லாரும் ஒரு யுத்த களத்தில் நிற்கக்கூடிய போர் வீரர்கள் என்கிற மனதோடு கூட நிற்பாங்க. சில நேரத்தில் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் நீங்க எப்பவும் சுகமாவே இருக்கீங்க? 2 வருஷத்துக்கு முன்னால நாங்க ஒரு போட்டோ எடுத்துட்டு போனோம் ஸ்டுடியோக்கு, ஃபேமிலியா எடுக்கலாம். எடுத்தாச்சு. அங்க கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து ஒரு பெரியவர் உட்கார்ந்து ஒரு பண்ணிட்டு இருக்கிறார். அவரு என் மனைவிட்ட கேட்கிறாரு, என்ன இவர் கண்ணுல ஏதோ அழுகை இருக்கிற மாதிரியே இருக்குது. எதுக்காக சொல்றேன்னா, நேர்ல பாக்குற நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க, போட்டோ எடுத்து வச்சு போட்டோல பாக்குறவங்க அப்படிதான் சொல்றாரு. என்னையா வாழ்க்கையில பிரச்சனை? ஒண்ணும் இல்லைங்க. யாத்திராமம் 17ஆம் அதிகாரத்துல மோசேயினுடைய கரங்கள் தளர்ந்து போகிற போது தாங்கி பிடிக்கிறதுக்கு 2 பேர் இருந்தாங்க. எனக்கு அந்த 2 பேரும் இல்லை, அதனால அழுகிறேன். பரிசுத்த ஆவியினாலே நிரம்புகிறோம், பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்துக்குள்ளே உங்கள் ஊழியத்தை நிறைவேற்றுவதும் இல்லை, நீங்கள் சபைக்குள்ளே இங்கு வரும்போதும் உங்கள் ஊழியத்தை நிறைவேற்றுவதும் இல்லை. ஆனா ஆவியில நிரம்புறோம். அதனாலதான் நான் கேட்கிறேன், என்ன ஆவி? என்றைக்காவது நீங்கள் ஜெபித்த ஜெபத்தின் விளைவாக உங்கள் வாழ்க்கையில சபையில மாற்றங்கள் வரக்கூடிய எதையாவது ஒரு நிகழ்வை சொல்ல முடியுமா? ஒரு நாள் டீ போடுறதுக்கு வந்தா கூட பொய் தானே சொல்லணும். கர்த்தர் சொன்னார். ஏன் நான் தான் போடுறது வந்தேன்னு சொல்ல வேண்டியது? ஏன் ஒரு நாள் சொன்னவர் அடுத்த நாள் சொல்ல மாட்டாரா? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் என்கிற விஷயத்துல 2 மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. ஒண்ணு, அந்நிய பாஷை சரியில்லை, அதனால பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் தேவையில்லைன்னு சொல்றாங்க. நான் அந்த கூட்டத்துல இல்லை. நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும்னு சொல்றேன். ஏன்னா நிரப்பப்படுதல் என்பது பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்து நடத்தப்படுவது என்ற அர்த்தம். கண்ட்ரோல் பை த ஹோலி ஸ்பிரிட் என்ற அர்த்தம். எனக்கு கோபம் வந்துச்சுன்னா கோபத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நான் இருப்பேன். நான்
ஒரு போதை தரக்கூடிய மதுபானத்தை நான் அருந்தினா அந்த மதுபானத்தினுடைய கட்டுக்குள்ள நான் இருப்பேன். அப்படி போல எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுக்குள்ள நான் இருந்தேன்னா அதுக்கு பேர் தான் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுதல். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுதல் என்ன அர்த்தம்? 2 எக்ஸாம்பிள் தான் அங்க சொல்லியிருக்கு. ஒண்ணு என்னது? நீங்கள் மதுபான வெறி கொண்டு அப்படின்னா அதை எதுக்காக அந்த இடத்துல யூஸ் பண்றார் போல்? அந்த மனிதர்கள் என்ன செய்யப்பட மாட்டாங்க, சுயமான யோசனைகளை அவங்க செய்ய முடியாது. அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிற ஒரு போதை வஸ்து அதுதான் அவன் என்ன பண்ணுது, இயக்குது. அதே போல தேவ சபைக்குள்ள பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை அவரால் இயக்குவிக்கப்பட வேண்டும். அப்படின்னா எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது அதெல்லாம் அங்க வராது. அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் செய்வேன். ஒரு கணவனாக என் மனைவியிடத்துல எனக்கு பிடிக்கிறது பிடிக்காதது அல்ல, அவர் என்ன சொல்கிறாரோ செய்வேன். ஒரு மனைவியாக அவர் என்ன சொல்கிறாரோ செய்வேன். ஒரு பெற்றோராக பிள்ளைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதை செய்வேன். நான் என்ன விரும்புகிறேன் அல்ல. ஒரு எஜமானனாக என் வேலைக்காரனுக்கு நான் என்ன விரும்புகிறேன் என்றல்ல, அவர் என்ன விரும்புகிறார் என்று சொல்லிக் கொடுப்பேன். ஒரு வேலைக்காரனாக என் எஜமானனுக்கு நான் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று என் சம்பளத்தை வைத்து நான் தீர்மானிக்க மாட்டேன். அவர் என்ன சொல்கிறார் அப்படி செய்வேன். சபைக்குள்ளே வந்தா சக சகோதரனோடு அவன் எனக்கு பிடித்தவனோ பிடிக்காதவனோ அவர் என்ன சொல்கிறார் அதை செய்வேன். என்னுடைய ஜெப வாழ்க்கையில நான் உறுதியா இருப்பேன். ஜெப வாழ்க்கையில் உறுதியா இருப்பேன். அடைக்கப்பட்ட தேசங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போகிற பரிசுத்தவான்களை குறித்து கரிசனை உள்ளவனாக இருப்பேன். நானும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல மிகவும் கவனமா இருப்பேன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் நிலை ஒரு அழியாத அன்பு எனக்கு உண்டு. என்ன அன்பு? 24ஆம் வசனத்தில் பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்பு கூறுகிற. என்னையா அழியாத அன்பு? அவர் மேல் எனக்கு அன்பு இருந்தால் அழிகிற மனுக்குலத்தை குறித்த கரிசனை எனக்குள்ள இருக்கும். சத்தியத்தை அறியாமல் சத்தியத்தை தெரியாமல் பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்களை குறித்த கரிசனை எனக்கு இருக்கும். எனக்கு பைபிள் எவ்வளவு தெரியும் என்பதின் அடிப்படையில் அல்ல, நான் கொண்டிருக்கிற இந்த சத்திய வேதம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதின் அடிப்படையிலேயே நான் செயல்படுவேன். நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. ஒருவேளை உங்களுடைய ஒத்துழைப்புக்காக நான் காத்திருந்திருப்பேன், ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக நான் உங்களுக்கு ஊழியம் செய்திருக்க முடியாது. மறந்துடாதீங்க. ஒருவேளை பிரசங்கத்தை கேட்கிறவங்க ஒரு நல்ல சபையில இருந்து பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு போல நினைச்சிட்டு இருக்கலாம். இல்ல இல்ல, ஜெபிக்கிறதுலயும் சரி, ஒரு போற்றவனாக கூட நிற்கிறதுலயும் சரி, இந்த சபை தோற்று விட்டது. ஐயா, உங்களிடத்துல என்றைக்காகிலும் என்னுடைய வயிற்று பிழைப்புக்கான காணிக்கைக்காக நான் கெஞ்சிருக்கிறேனா? இல்ல. ஆனா ஜெபத்துக்காக கெஞ்சினேன். எத்தனை பேர் வந்தீங்க? எத்தனை ஆம்பளைங்க வந்தீங்க? எத்தனை பெண்கள் வந்தீங்க? ஆனா நீங்களும் வீட்டுல பரிசுத்த ஆவியில நிரம்புறேன்னு சொல்றீங்க. அது என்ன ஆவி? அது என்ன ஆவி? அது நீங்கள் நிரம்பினது பரிசுத்த ஆவி என்றால் சபையை குறித்த ஒரு தரிசனத்தை, சபையை குறித்த கரிசனையை உனக்குள்ள எப்படி தராமல் போனால், எப்படி உனக்குள்ள ஆண்டவருக்குள்ள இருக்கிற அன்பு இருக்குன்னு சொல்ற? அப்போ ஏதோ ஒண்ணு இன்னைக்கு நிறைய பேர் இந்து மதத்துல மற்ற மதங்கள்ல சாமியாடி ஏதோ ஒண்ணு எனக்குள்ள வந்துச்சுன்னு சொல்ற மாதிரி என்னத்தையோ உள்ள வச்சுட்டு இருக்கிறீங்க தவிர இந்த சத்திய தேவனுடைய ஆவியானவரை நீ உள்ள வைக்கல. வச்சிருந்தா அப்படி இருக்க முடியாது. ஏன்னா பவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய், தேவனுடைய கிருபையினால் பலப்படுத்தப்பட்டவனாய், சிங்கங்களுக்கு முன்பதாகவும் வெகு தீமை செய்கிறவர்களுக்கு முன்பதாகவும் சாட்சியாகத்தான் வாழ்ந்தான். அப்படிதான் வாஸ்தவம். அநேகர் எனக்கு தீமை செய்தார்கள், கர்த்தர் அவர்களுக்கு. அப்ப என்னுடைய வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்திருக்கணும்? ஒருவேளை நான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து, ஒருவேளை நான் தேவனுடைய கிருபையினால் பலப்பட்டு நான் ஊழியம் செய்கிறவனாய் இருந்தால், தீமை செய்கிறவர்களாக இருந்தாலும் நான் என் வேலையை கரெக்டாக தானே செஞ்சிருப்பேன். பவுல் அப்படித்தானே சொல்றாரு. ஆனா பலப்படுத்தப்பட்டிருக்கிறோம், நேசிக்கிறவங்களையே நேசிக்க முடியல. சொந்த கணவனை நேசிக்க முடியல, சொந்த மனைவியை நேசிக்க முடியல, பிள்ளையை நேசிக்க முடியல,
வேலையில கூட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களை நேசிக்க முடியல, சபையில வந்தா மற்றவர்களை நேசிக்க முடியல. என்னையா அன்பு உள்ள, என்ன அன்பு உள்ள? ஜெபிக்கவானா வர முடியல. என்ன ஆவியில நிரம்புற நீ? அடைக்கப்பட்ட தேசங்களுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால் ஒண்ணும் இல்லை. உட்கார்ந்து கதை பேசிட்டு கவனிங்க, கவனிங்க. கர்த்தர் உங்களை நம்பி தந்திருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் பலம் உள்ளவர்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் உங்களை பலப்படுத்துவதற்கு தேவனுடைய கிருபையும், உங்களை பலப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவரும் தந்தரப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் பலப்பட்டவர்களாய் நீங்கள் உங்களை நம்பி தந்த பொறுப்புகளை நிறைவேற்ற முடியும். அப்படிதான் சாத்தியம். என் பலத்தினால முடியாது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் நிறைய படிச்சுப்பாரு போடுன்னு. என் போராட்டம் எனக்கு தான் ஏன் தெரியும். நான் தேவனுடைய கிருபையினாலேயே இருக்கிறேன். தேவனுடைய கிருபையினாலேயே இருக்கிறேன். எல்லாரும் அப்படிதான் நினைச்சிருக்கிறாங்க. இவருக்கு கிரீக்கு ஹீப்ரு எல்லாம் தெரியும் போடுறது. ஆமா, இது கிரீக்குன்னு தெரியும், இது ஹீப்ருன்னு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது. ஏதோ அறகுற தமிழை வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய கிருபையும் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த ஒரு வாழ்வும் என்னை எப்படி வாழ தூண்டுகிறது. சவால் நிறைந்த காலகட்டங்களிலே நீ உண்மையுள்ளவனாக, நீ போதிக்கிறவனாக, அடுத்த தலைமுறைக்கு இந்த சத்தியத்தை கடத்துகிறவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். அதை இங்கிலீஷ்ல சொல்லும் போது ஃபேக்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக faithful, available, teachable. சொல்லுங்க. faithful, available, teachable. fact. அப்போ ஒரு சீஷனாக நான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாகவும் தேவனுடைய கிருபையினால் நிரப்பப்பட்டவனாகவும் பலப்படுத்தப்பட்டவனாக நான் இருக்கணும். எப்படி இருக்கும்னா, நான் உண்மையுள்ளவனா இருக்கணும், நான் அவைலபிளா இருக்கணும், நான் போதிக்கிறவனா. ஏன்? அதுதான் சீஷனுடைய பிரதானமான வேலை. அதுதான் சீஷனுடைய பிரதானமான, அதுதான் இங்க நம்ம படத்துல போட்டிருக்கிறோம். ஒரு சீஷன் என்பது என்ன பண்றான்? அவன் தேவனுடைய ஆவியினால் நிறைந்து தேவனுடைய கிருபையினால் பலப்படுத்தப்பட்டு இன்னும் அநேகரை தேடுறான், அநேகரை பலப்படுத்துறான், அவர்களை சீஷர்களாக்குகிறான். அவர்களும் அதே போல சீஷர்களை உருவாக்குறவர்களாக. அப்ப சபைக்குள்ள இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும், ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பலப்படுத்தப்பட்டவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள கிருபையிலே பலப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இன்னொருவரை சீஷராக உருவாக்கி இருப்பீர்கள். அந்த சீஷரை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இவன் உண்மையா இருக்கானா? இவன் சொல்லி கொடுத்தா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பானா? இவன் அடுத்த தலைமுறைக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருப்பானா? இதுதான் என் பார்வையா இருக்கும். அவர் சபைக்குள்ள வரும்போது ஒரு சகோதரனை சகோதரியை நீங்க பாக்குறீங்க, நீங்க எந்த அடிப்படையில் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கலாம் அப்படின்னா, இந்த அம்மா உண்மையா இருப்பாங்களா? இவங்களை நம்பி வசனத்தை சொல்லி கொடுத்தா இந்த வசனத்தை கடைசி வரைக்கும் மாற்றாம உண்மையா சொல்லி கொடுப்பாங்களா? அப்படிலாம் எதிர்பார்த்து அல்லது அப்படிப்பட்டவர்களோடு நாம் இணைந்து கொண்டு நம்முடைய வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஒன்றை சரியா சொல்லிக் கொடுக்கும் போது நிச்சயமாக அடுத்த தலைமுறைகளுக்கு சத்தியம் கடத்தப்படுகிறது. ஏன்னா தேவனுடைய பிரமாணமே இதாங்க. இது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும். 78ஆம் சங்கீதம். தயவுசெய்து வாட்செல்லாம் பார்க்காதீங்க. 78ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் பாருங்க. அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் பின்வரும் தலைமுறைகளுக்கு இந்த வேத வசனம் எப்படிதான் கடத்தப்பட்டுட்டே இருந்துச்சு. அது எங்க ஆரம்பிக்கும்? குடும்பத்துக்குள்ளதான் ஆரம்பிக்கும். வீட்டுல வசனம் எழுதி போட்டிருக்கிறது யாருக்காக? பிள்ளைகளுக்காக.
வீட்டுல வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும். யாருக்காக? பிள்ளைகளுக்காக. அப்போ வீட்டுக்கு உள்ள நான் பலப்பட்டிருக்கிறேன், நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு அடையாளமான வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு சபைக்கு வந்தா இங்கேயும் அதே மாதிரியான வேலை தான். இப்ப இங்க வந்தாலும் அப்படிதான் இருக்குது. ஏன்னா வீட்லயும் தண்டை, வீட்லயும் ஒரு மனம் இல்லை, இங்கேயும் ஒரு மனம் இல்லை. வீட்லயும் பொறுப்பை உணர்ந்த செயல்பாடுகள் இல்லை, இங்கேயும் பொறுப்பை உணர்ந்த செயல்பாடு இல்லை. பேருக்கு நான் அழியாத அன்புடனே அவரை நேசிக்கிறேன். ஆண்டவர் தான் நம்மளெல்லாம் மன்னிக்கணும். இந்த நிரப்பப்படுதல் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நான் ஒரு நினைக்கிறேன். கண்ட்ரோல் பை த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவராலே கட்டுப்பாடு செய்து நடத்தப்படுது. அது மட்டும் இல்லை, அதோடைய அர்த்தம் இன்னொரு அர்த்தம் இருக்குது. பழைய நாட்கள்ல பாய்மர கப்பல் இருந்துச்சு இல்லையா? படத்திலேயே பார்த்துருப்பீங்க பாய்மர கப்பல். அந்த பாய்மரம், அந்த பாய் என்ன செய்யுதுன்னா காற்றினுடைய போக்கிற்கு ஏற்றார் போல என்ன செய்து, இப்ப அந்த பாய் மரம் அப்படியே சுருண்டுச்சு அல்லது அப்படியே சுருட்டிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த பாய் மரத்தை அவங்க என்ன செய்யறாங்க? சுருட்டி வச்சிருக்காங்க. மேல காத்து அடிக்கும் போது என்ன செய்யறாங்க? இறக்கி விடுறாங்க. இறக்கி விடும்போது அந்த துணிக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டா, காத்த என்ன செய்யணும்? அது அப்படி பிடிச்சுக்கணும். அந்த அடிப்படையில தான் கப்பல் என்ன செய்யும்? இயங்கும். அப்போ இந்த பக்கம் இருந்து காத்து அடிக்குது, பாய் மரத்தை இறக்கி விட்டு இருக்குது. அதுல இந்த பாய் மரத்தை பாயில காத்து அடிச்ச உடனே கப்பல் என்ன செய்யுது? முன்னால போகுது. பரிசுத்தாவியினாலே நிரப்பப்படுதல் என்பதும் அதே போலதான். அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு ஏற்றார் போல நம்ம அதை கேரி பண்ணி நின்னோம்னா அவர் நம்மளை கொண்டு போவார். அவர் நம்மளை என்ன செய்வாரு? நான் இல்ல, நான் போக முடியாது. யார் கொண்டு போறான்? ஏன் வேலை என்ன? அந்த பாய் மரத்தில் அந்த கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த துணி, அது காத்துல என்ன செஞ்சிடக்கூடாது? சுத்திடக்கூடாது. அது என்ன பண்ணணும்? அது அந்த காற்றை தக்க வைக்கக்கூடிய விதத்தில் இருக்கணும். இப்படி திரும்பிச்சுன்னா ரோஜனா இல்லை, இப்படி சுத்திச்சுன்னா ரோஜனா இல்லை. அப்போ காற்று இந்த இடத்துல அடிக்கும் போது அதை கேரி பண்ணக்கூடிய விதத்துல இந்த பாய் என்ன செய்யணும்? இருக்கும். அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுவதற்கு நான் இசைவு தெரிவிக்கணும். இசைவு தெரிவிச்சா அவரே என்ன கொண்டு போறார். அப்படிதான் பிலிப்பை கொண்டு போறார். அப்படிதான் பிலிப்பை கொண்டு போறார். அடுத்தது என்ன அர்த்தத்தில் இருக்குன்னா, இப்போ நம்ம சிக்கனோ மட்டனோ வாங்கிட்டு அதுல உப்பை கலந்து நம்ம வைக்கிறோம். இப்போ உடனே சமைக்கல, கொஞ்ச நேரம் முடிச்சு சமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம்னா அதுல உப்பு போட்டு வைக்கிறோம். அந்த உப்பு என்ன செய்யுதுன்னா அந்த மாமிசத்தோடு ஊடுருவுகிறது. அது என்ன செய்யுதுன்னா அது கெட்டு போகாதபடிக்கு பாதுகாக்கிறது. இன்னொன்னு ஒரு டேஸ்டையும் கொடுத்துருது. அது என்ன செய்யுது? கெட்டு போகாதபடிக்கு பாதுகாக்கவும் செய்யுது, டேஸ்டையும் கொடுத்துருது. அந்த இடத்துல நம்ம பயன்படுத்துற தமிழ் வார்த்தை என்னன்னா ஊடுருவுகிறது. என்ன செய்கிறது? ஊடுருவு. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் என்பதும் அப்படி ஊடுருவது என்று அர்த்தம். எங்க? அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே அவரோடு கூட நான் இரண்டரை கலந்து விடுகிறேன். அவரோடு கூட நான் இசைந்து நடக்கிறேன். அப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் என்றால் முழுக்க முழுக்க அவராலே கட்டுப்பாடு செய்து நான் நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தப்படும் போது நான் விரும்புகிறவைகள், எனக்கு பிடிச்சவைகள், எனக்கு பிடிக்காதது எதுவுமே இருக்காது. எல்லாம் அவர் விரும்புகிற பாதையில போயிட்டு இருக்கோம். ஒரு பாய்மர கப்பல், அந்த கப்பல் பயணத்துக்கு எப்படி துணை நிற்குதோ அப்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவருடைய காரியத்துக்கு இசைவு கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். அது காற்றடிக்கிற பக்கமா தான் போகும். அதுல டைரக்ஷன் பண்ணிக்கலாம், இங்க அங்க சொல்லிட்டு. ஆனா காத்தடிக்கிற பக்கம் தான் என்ன செய்ய முடியும்? அடுத்தது ஊடுருவுகிறது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில அவர் நம்முடைய வாழ்க்கையில ஊடுருவுகிறார். எல்லாத்திலையும் கலந்துறார், எல்லாத்திலும் எல்லாமா இருக்கிறார். எனக்கு அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எனக்கு வரவிடாதபடிக்கு
நான் இப்படி வாழக்கூடாது, இப்படி வாழணும், இதை செய்யணும், இதை எதிர்பார்க்கணும், இது எல்லாவற்றையும் கணக்கில் நடப்பிக்கிறார். அப்போ கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்படுதல் என்பது என் வாழ்க்கையில அப்படியே ஒன்னா கலந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டோட்டல் கண்ட்ரோலும் அவருக்கு கீழே போயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு என்னுடைய ஆராதனை எப்படி இருக்கும், அதுக்கு பிறகு என்னுடைய நான் பேசுகிற காரியங்கள் எப்படி இருக்கும், அதுக்கு பிறகு நான் வீட்டில் நடந்துக்கிற காரியங்கள் எப்படி இருக்கும், அதுக்கு பிறகு நான் சபையில நடந்துக்கிற காரியங்கள் எப்படி இருக்கும்னா எல்லாத்திலையுமே தேவன் விரும்புகிற மாற்றங்கள். தேவன் விரும்புகிற மாற்றங்கள். அப்போ சீஷர்கள் பலப்படுத்தப்படுவதற்கு தேவனால் அருளப்படுகிற கிருபை என்கிற இடத்துக்குள்ள ரெண்டு காரியங்கள் இருக்குது. ஒன்னு, இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்ன செய்ய வேண்டுமா? ரெண்டு, பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்ய வேண்டும்? நிரம்ப வேண்டும். இந்த ரெண்டும் என் வாழ்க்கையில என்ன செய்து போதிக்கிறது, புத்தி சொல்கிறது, வழிகாட்டுகிறது. அவர் விரும்புகிற பாதையில, அவர் விரும்புகிற விதத்திலே என்னை நடத்துகிறார். ஐயா, வெளியே இருந்து தாக்குதல் வந்தா என்ன ஆகும்? தாக்குதலுக்கு மத்தியிலையும் என்னை பாதுகாக்கவும் என்னை பலப்படுத்தவும் வல்லமையுள்ளதானது. அப்போ யோசிச்சு பாருங்களேன். அப்போ ஒரு சீஷனாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் ஒரு சாட்சியான ஊழியத்தை நிறைவேற்றி முடிச்சிருக்கிறான்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பவுல்கிட்ட கேட்ட அவன் சொல்றாரு, கடந்த காலத்திலே நான் ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய கிருபை எனக்கு பிரசன்னமானது. நிகழ்காலத்திலே தேவ கிருபை என்னை பலப்படுத்தி எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை சாட்சியாக வைத்திருந்தார். இனி வெளிப்பட போகிற கிருபை என்னை அவருடைய சமூகத்துக்கு கொண்டு போக போகிறது. அதேதான் நம்முடைய வாழ்க்கையில். இதைதான் தீமோத்தேயுக்கு சொல்லிக் கொடுத்தார். இதைதான் தீமோத்தேயுக்கும் சொல்லிக் கொடுத்தார். அப்போ கர்த்தர் நம்மளை நம்பி கொடுத்திருக்கிற எந்த கமாண்ட்மெண்ட்ஸையும் நம்முடைய சுய பலத்தினால நம்ம செய்ய முடியாது. சுய பலத்தினால செய்ய முடியாது. யாரும் செய்ய முடியாது. ஊழியம் செய்ய நானும் செய்ய முடியாது. அதனாலதான் அப்போஸ்தலர் தன்னையும் சாட்சியாக வைத்திருக்கிறான், நான் இதெல்லாம் செய்யல. அப்ப அந்த தேவனுடைய கிருபை என்ன செய்து? தேவனுடைய கிருபை என்னை பலப்படுத்துது. தேவனுடைய கிருபை எதையெல்லாம் வேண்டாம்னு சொல்லி என்னை விட வைக்குது. தேவனுடைய கிருபை என்னை என்ன சுபாவம் உள்ளவனாக வாழ வேண்டும் என்று வாழ தூண்டுகிறது. அப்போ இந்த உலகத்துல நான் வாழும்போது கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படத்தக்க விதத்தில் நான் சாட்சி உள்ளவனாக நான் வாழ்வதற்கு தூண்டப்படுகிறேன். வாழ்வதற்கு தூண்டப்படுகிறேன். அப்ப என்ன பார்க்கிறவங்களே என்ன யாருன்னு சொல்றாங்க? சீஷன்னு சொல்லிடுறாங்க இல்லையா? யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அப்ப இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை எப்படியா சாத்தியமாகுதுன்னா கிருபையினால், நமக்கு அருளப்படுகிற கிருபையினால் நாம் பலப்படுத்தப்படுவோம். நிறைய நேரத்துல கிருபை கிருபைன்னு பாடுறோம், கிருபை கிருபைன்னு ஜெபிக்கிறோம். ஆனா அப்படி பலப்படுத்தப்பட்டிருக்கிற நாம் இந்த அனுபவங்களை உடையவர்களாக இருக்கிறோமா என்பதையும் நாம் நிதானித்து பார்த்தால் நாம் தவறி போகாமல் இருக்கிறோம். அதே போல பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாத்துக்குள்ளே ஒரு தவறான புரிதல் உண்மை, எனக்குள்ளே இருந்தது உண்மை. ஆனா அது என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்த வேண்டுமோ அந்த விளைவுகளை ஏற்படுத்தல. ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதலை குறித்து எழுதும் போது ஒரு பரிசுத்தவான் எழுதின ஒரு காரியம் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. அவங்களுக்கு சொன்னா அது உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, அறிக்கை செய்யப்படாத பாவத்தோடு நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட முடியாது. ஒன்று, என்னுடைய மாமிசத்தினால் செயல்படுவதற்கு நான் முடிவெடுத்து விட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட முடியாது. தேவனுடைய சித்தத்துக்கு எதிர்த்து நின்று விட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட முடியாது. 3 காரியம் என்னதெல்லாம்? அறிக்கை செய்யப்படாத பாவத்தோடு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட முடியாது. 2, மாமிசத்தின் படியான வாழ்க்கை வாழுவதென்று தீர்மானித்து விட்டு
நான் பரிசுத்தாவினால் என்ன செய்யப்பட முடியாது, நிரப்பப்பட முடியாது. மூணாவது, தேவனுடைய சித்தத்துக்கு எதிர்த்து நின்று விட்டு நான் பரிசுத்தாவினால் என்ன செய்ய முடியாது. இதுல என்ன கவனிக்க வேண்டி இருக்குதுன்னா, இந்த மூணையும் அந்நிய பாஷையில நிரம்புறதா பேசுறதா இருந்தா நீங்க செய்யலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அறிக்கை செய்யப்படாத பாவத்தோடு நீங்க அந்நிய பாஷையை பேசலாம். மாமிசத்தில் நடக்க தீர்மானித்து விட்டு நீங்கள் அந்நிய பாஷை பேசலாம். தேவ சித்தத்துக்கு எதிர்த்து நின்று விட்டு நீங்கள் அந்நிய பாஷை பேசலாம். ஆனா நான் சொன்னேன் இல்லையா, அந்த வசனத்துல சொல்லி இருக்கிற காரியங்கள் எல்லாம் எதுல வராது, இதுல வராது. அந்நிய பாஷை பேசுறதுனால குடும்ப வாழ்க்கை சரியா இருக்குமா? இல்ல. பெற்றோர் என்கிற பொறுப்பை குறித்த வாழ்க்கை சரியா இருக்குமா? சபை வாழ்க்கை சரியா இருக்குமா? அப்படின்னா அதெல்லாம் கேள்விக்குரியாது. அப்போ எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன போதிக்கிறாரோ, எதற்கு நேராக என்னை நடத்துகிறாரோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போலவே நான் என்ன செய்ய வேண்டும், இயங்க வேண்டும். நம்ம ஊர்ல எப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மந்திரிச்சு விட்ட கோழிம்பாங்க இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க எரை போட்டுட்டு வாங்க கூப்பிட்டு அது வராது, அது பாட்டு போயிட்டு. நீங்க என்ன அதுக்கு உள்ள அதனுடைய கவனத்தை இழுப்பதற்காக நீங்க என்ன செய்தாலும் அது என்ன செய்யாது, அது பாட்டில் வேற ஒரு உலகத்துல போயிட்டு. சில நேரத்தில் நம்ம சர்ச்சில் வந்தாலும் அப்படிதான் இருக்கும். அங்கே என்ன நடந்தாலும் சரி நம்ம ஏதோ ஒரு அப்படியே போயிட்டே இருப்போம். சில மனிதர்கள் அப்படிதான் இருப்பாங்க. என்ன நடக்குது, என்ன யாருடைய அங்க என்ன நடக்குதுங்கிற கவனமே அவங்களுக்கு இருக்காது. நான் எதுக்காக சொல்றேன்னா, நாம் பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படும் போதும் கூட நாம் என்ன விரும்புகிறோம் என்பதை காட்டிலும் தேவன் என்ன விரும்புகிறார் என்பதிலே தான் நாம் கவனமாக இருப்போம். எதுலதான் கவனமா இருப்போம்? என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என்னுடைய தொழிலை குறித்து நான் வைத்திருக்கிற ஆசைகளை காட்டிலும், நான் வைத்திருக்கிற நினைவுகளை காட்டிலும் தேவன் வைத்திருக்கிற நினைவுகள் நேர்மையானவைகள். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம பாடணும் ஐயா, என் நினைவுகள் எல்லாம் உன் நினைவுகள் அல்ல, என் திரும்பவில்லை, என் நினைவுகள் எல்லாம் உன் நினைவுகள் அல்ல, உன் வசனங்கள் எல்லாம் வெறுமைய திரும்பவில்லை, நீர் மூலமாகாதது